இன்னைக்கு கேட்டஸ்ட் கிளாஸில் ரீடிங்கில் ஐ வில் ஸ்டார்ட் வித் பேஜ் 53-54 ஜாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்களா கேட்டலிஸ்ட்டு? இப்போ தான் கைக்கே வருதா? ஆன்லைனில் எப்போ வந்துருச்சு இல்லை? நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு 50 ரூபா காசு எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு கேட்டலிஸ்ட் ஹார்ட் காப்பி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேட்டலிஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா தான் நான் இங்கே நடத்தும் போது உங்களுக்கு சரி அப்போ டவுட்ஸ் ஏதாவது வந்துருந்துருக்கும், நீங்கள் எங்கிறது இன்புட்ஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா எப்பவும் போல் கிளாஸ் ரூம் மாதிரி நான் இங்கே ஸ்டாஃப் நடத்த நீங்கள் அப்படியே காதில் கேட்டுட்டு போகன்ற மாதிரி ஆயிரும். ஓகே, கேட்டலிஸ்ட் தானே, இது நீங்களே ரீட் பண்ணலாமே, எதுக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுறாங்க? நீங்கள் எதுக்கு 2 மணி நேரம் கிளம்பி வந்து இங்கே உட்காரணும்? உங்கள் டைம் வேஸ்ட்டும் ஆகும்ல. அப்படி இல்லாமல் அது ஏன்னா நீங்கள் ரீட் பண்ணியிருந்தா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேட்டலிஸ்ட்டே எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா ப்ரிலிம்ஸ்க்கு கூடவே மெயின்ஸ்க்கும் சேர்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இது டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின்ஸுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கான ஐடியா இருக்கணும். முடிஞ்ச வரை ரீட் பண்ணிட்டு வர ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் ரப்பர் போர்டு. ரப்பர் போர்டுன்னு சொல்கிறதோட ஆக்சுவல் டாபிக் வந்து நம்ம எம் ரூப் அப்படின்னு சொல்லலாம். இது ஏற்கனவே ரப்பர் போர்டு பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். சரி சரி, அப்போ இதை கையில் தான் வச்சுக்கணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் எம் ரூப். அது ஆக்சுவலாக எம் ரூப்ன்றதை விட எம் ரப்பர், அதாவது வந்து எம் ரப்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. அப்போ எம் ரப்னா நீங்கள் சும்மா கெஸ் பண்ணால் கூட சம்திங் மொபைல் ரப்பர் அந்த மாதிரி எதுவும் இருக்க போகுதுன்னு ஒரு கெஸ் பண்ணலாம். ஸோ இது ஏன் இது பண்ணியிருக்கோன்னா, இட் இஸ் அ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இது எப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்துட்டு இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் ஜிஇஎம் பற்றி ஒன்று பார்த்தோமா? எதுக்காக அது இருந்துச்சு? யாருக்காவது ஐடியா இருக்கா? எதுக்காக ஜிஇஎம்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க? கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, ஒரு பெல் கம்பெனி இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னு சொன்னா ஆன்லைன்ல போய் அவங்க பொருள் வாங்கிக்கிறதுக்கு. அப்போ ஏன்னு சொன்னா இப்போ நார்மலி என்ன நடக்கும், இப்போ ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருக்குன்னா இப்போ எல்லா டைமும் பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ வந்தாலும் பொருள் வாங்க மாட்டாங்க அந்த கம்பெனிக்கு தேவையானது. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச இண்டஸ்ட்ரி கிட்ட, அவங்களுக்கு பிடிச்ச சொந்தக்காரங்கள்ட்ட கூட பொருள் வாங்கிடலாம். ஸோ அப்போ டிரான்ஸ்பேரன்சி இருக்காது, லாஸ் ஆகும் அப்படின்றதுனால தான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மா இருந்துச்சுன்னு சொன்னா டிரான்ஸ்பேரண்ட், அப்போ பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுல தான் அவங்க வாங்க முடியும். ஸோ அப்போ ஒரு பையர் வந்து செல் பண்ணணும்னு சொன்னா அந்த பையர் வந்து சரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஜிஇஎம்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும். அப்போ அதுல உள்ளவங்க மட்டும் தான் வந்து செல் பண்ண முடியும். அதே நேரத்தில் இன்னொரு ரூல் என்ன போட்டு வச்சிருந்தாங்க, மேண்டேட்டரியா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் யாரா இருந்தாலும் ஜிஇஎம்ல மட்டும்தான் பொருள் வாங்கணும், வெளியில இருந்து பொருள் வாங்கக்கூடாது, ப்ரொக்யூர் பண்ணக்கூடாதுன்னு ரூல் போட்டிருந்தாங்க. அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் டைப் தான் பார்த்தீங்கன்னா இந்த எம் ரப்பர். இதுல என்ன ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் கிடையாது, வெளிநாடுகள்ல இருந்து யாராவது ரப்பர் தேவையானவங்க ரப்பர் வாங்குவாங்கல்ல. இப்போ நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ரப்பர் மேனுஃபேக்சரிங் மோஸ்ட்லி கேரளாவில் நடக்கும். அப்ப ரப்பர் மேனுஃபேக்சரிங்ல 2 விதமான கம்ப்ளைண்ட் இருந்தது. ஒன்னு தோஸ் ப்ரொக்யூர் ரப்பர், இப்போ ஃபாரின் கம்பெனிஸா இருக்கலாம், இந்தியன் பையர்ஸ் எல்லாம் யார் வேணாலும் இருக்கலாம். ரப்பர் வந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணும்போது ரப்பரோட குவாலிட்டியில சில டிஸ்கிரிபன்சிஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருந்துச்சு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, டிரான்ஸ்பேரன்சி கிடையாது, யார் விற்கிறா யார் வாங்குறான்னு தெரியறதுல. இப்போ அதை விளைவிக்கிற ஃபார்மருக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறத விட சம்ஒன் எல்ஸுக்கு ப்ராஃபிட் போறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது ஆல்ரெடி நடந்துட்டு இருந்துச்சு. சரி, இதை டேக்கிள் பண்றதுக்காக இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணலாம்னு சொல்லி கொண்டு வந்தது அந்த எம் ரப்பர் ஆர் ஷார்ட்லி எம் ரூப் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகே, ஸோ ஒன்று வந்துட்டு ஃபார்மர்ஸ் வில் கெட் பெட்டர் ப்ரைஸ், செகண்ட் ஒன் ப்ராப்பர் டிரான்ஸ்பேரன்சி இன் த மார்க்கெட், அண்ட் தேர்ட் ஒன் the big complaint of not getting proper quality rubber. இதையும் வந்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். ஓகே, ஸோ இப்போ இது யார் கொண்டுட்டு வந்திருக்கா அப்படின்னா, ரப்பர் போர்டு ஹேஸ் brought in this எம்ரூட். அப்போ ரப்பர் இப்போ நீங்கள் ஒரு டைம் இப்போ நீங்கள் பழைய யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் கரண்ட் அஃபேரில் இருக்குன்னு சொன்னால் அதோட கன்வென்ஷனல் டாப்பிக்கை வந்துட்டு கேட்பாங்க. ஒரு டைம் இதே மாதிரி தான் ஒரு தடவை டீ போர்டு பற்றி கொஸ்டின் வந்துருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ இப்போ இது இருக்கிறனால இப்போ நம்மளுக்கு வந்து ரப்பர் போர்டு பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ ஸ்டார்டட் in 1947 and it comes under which ministry? Ministry of Commerce. So what is their job? ஸோ இப்போ எதுக்கு ரப்பர் போர்டுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா, சாரி, பேஜ் நம்பர் 54. ஓகே, ஸோ வாட் இஸ் தியர் ஜாப் இஸ் certain things like அங்கே இருக்க ரப்பர் சம்மந்தப்பட்ட, இப்போ நீங்கள் ஊட்டி எங்கேயாவது போனீங்கன்னா அங்கே டீ போர்டுன்னு ஒன்று இருக்கும். அங்கே மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்லாம் வைப்பாங்க. அப்போ அந்த டீ பிளான்டேஷன் ஓனர்ஸ்லாம் வருவாங்க, அந்த டீ மேனுஃபேக்சர்ஸ் வருவாங்க, டீ கம்பெனி, டீ தூள் கம்பெனி வச்சு நடத்துறவங்க வரும், அவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏதாவது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடத்துறது ஒரு முக்கியமான வேலை. அதே மாதிரி தான் இந்த ரப்பருக்கும் ரிசர்ச் பண்ணுறது,
அதை ரப்பர் க்ரோ பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, டெக்னிக்கல் அட்வைஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது போக இன்னொரு முக்கியமான ஜாப் ஒன்று உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸோட வெல்ஃபேரை பார்த்துக்கிறது. ஒரு யூனியன் மாதிரி வேலை செய்யும், ஒரு ட்ரேட் யூனியன் மாதிரியும் வேலை செய்யும். ரப்பர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்க்கான வெல்ஃபேருக்காகவும் இவங்க பார்த்துப்பாங்க. இதில் எல்லாத்த விட மெயின் ஜாப் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க தான் வந்து அட்வைஸ் கொடுக்கறது. வாட் கேன் பி டன் ஃபர்தர், ரப்பர் பிளான்டேஷன், ரப்பர் க்ரோத், ரப்பர் பிளான்டேஷன், அதுலேருந்து வர இன்கம் இதெல்லாம் பெட்டர் ஆக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரப்பர் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் போர்ட். தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அபவுட் ரப்பர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ல ரூபர்க்குன்னு பார்த்துட்டோம். அதை கொண்டுட்டு வந்தது யாருன்னு பார்த்தா ரப்பர் போர்டு. சார் ரப்பர் போர்டை பத்தி சில டீடைல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ரப்பர் பத்திய சில டீடைல்ஸ். ஏன்னா கண்டிப்பா எப்படி கொஸ்டின் வரும்னா அந்த அந்த கிராப் பத்தி சில டீடைல்ஸ் வரும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த என்ன டைப் ஆஃப் சாயில்ல வளரும், என்ன எவ்வளவு இது. இந்த டீ போர்டு கொஸ்டின் வந்தபோது இன்னொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டீ பிளான்டேஷன், காஃபி பிளான்டேஷன் பத்தி கொஸ்டின் வந்துருந்துச்சு. காஃபி பிளான்ஸ் வந்து ஷேட்ல தான் வளரும், ஹில்ஸ்ல தான் வளரும், ஹவு மெனி சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் தேவைப்படும், அந்த மாதிரி. அப்ப இங்க ரப்பர் பத்தி நியூஸ் இருக்கனால யூ நீட் டு நோ எவ்ரிதிங் அபவுட் ரப்பர் ஹியர். ஸோ வில் சி சர்டன் டீடைல்ஸ். ஒன் திங், இப்போ இந்தியாவில் வளர்ற கிராப்ஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் சஸ்டைனபிள் கிராப் இஸ் ரப்பர். எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஈஸியாக கொஞ்சம் ஜமாளிச்சு வளர்ந்துரும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் சஸ்டைனபிள் கிராப். இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக். இப்போ நம்ம மற்ற கிராப்ஸுக்கு மாதிரி சும்மா என்பிகே அப்படியே தூக்கி அப்படியே போடுறது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில ஃபர்டிலைசர்ஸ் தேவைப்படும். அப்போ ஃபர்டிலைசர் யூசேஜ் இதில் கம்மி, அப்போ காஸ்ட் கம்மியாயிருது. இது ஒரு முக்கியமான விஷயம். And one more thing, the amount of fertilizer used here is very less compared to other crops. Very less fertilizer needs to be used here. And one more thing, this makes the crop very sustainable. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்டிலைசர் அதிகம் போடுறதுனால பொல்யூஷன் அந்த மாதிரி கிரியேட் ஆகிறது இல்லை. கம்பேர் பண்ணும்போது ரப்பர் பிளான்டேஷன்ஸ்னால ஏற்படுற பொல்யூஷன் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கம்மி. ஸோ திஸ் crop has its own advantages. So if you're going to promote this crop, it's going to do something good for the country. Okay. See, and something else and to know here is Rubber Research Institute of India. They made a study for the entire almost like 10 years, 2012 ல 2020 வரைக்கும் இருந்த situations வச்சுட்டு they made a study. So what do they made out of the studies? They made something called as fertility map. அப்படின்னா இப்போ இந்தியா ஃபுல்லா எங்கெங்க சாயில் வந்துட்டு ரப்பர் வளர்றதுக்கு நல்லா இருக்கு, அதுல எந்தெந்த சாயில் வந்துட்டு ஹை ஃபர்டைல இருக்கு, எங்க மீடியம் ஃபர்டிலிட்டி இருக்கு, இந்த மாதிரி மொத்த இந்தியாவுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி மேப் போட்டாங்க. திஸ் 10 years ஸ்டடி பண்ணி ஃபர்டிலிட்டி மேப் ஒன்று போட்டாங்க. திஸ் யூ ஹேவ் டு நோ. அண்ட் ஹியர் சம்திங் டு பி நோட்டட், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஃபர்டிலிட்டி மேப் ஹேஸ் பீன் கிரியேட்டட். ரப்பருக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராப்புக்கு ஃபர்டிலிட்டி மேப் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் ஃபார் ரப்பர். ஸோ திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹியர். So next thing in news is Azores High. So there are only two things that you have to remember from this. இதை வச்சுட்டு மித்ததெல்லாம் data you have to remember. Two important things are the word high. Note down this word high. This is a high pressure zone. That's all. The high pressure zone. And Azores, where it is near the Atlantic Ocean region. So Atlantic Ocean regionல இருக்கிற ஒரு ஹை ப்ரெஷர் ரீஜன். லோ ப்ரெஷர் ரீஜன் அது என்னவா இருக்கும், சைக்ளோனா இருக்கும். ஹை ப்ரெஷர் ரீஜன்னா இது ஒரு ஆன்டி சைக்ளோன் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலே யூ கேன் டிரைவ் த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் யூசிங் திஸ். ஓகே, வில் சி சம் ஆஃப் த டீடைல்ஸ். ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன் த நார்த் அட்லாண்டிக். ஒன் திங் இஸ் இட் இஸ் ஃபவுண்ட் இன் த நார்த் அட்லாண்டிக். ஸோ ஒய் இட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த சவுத் அட்லாண்டிக்? பேசிக் ஜியாகிரபியில் நீங்கள் கிளைமேட்டாலஜி கிளாஸ்ல படிச்சிருக்கும் போது இது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இஃப் திஸ் இஸ் த எர்த், யூ வில் பி ஹேவிங் லைக் here it will be low pressure, here it will be subtropical high pressure region. So wind will be moving from here to here. Again wind here you will have subpolar low pressure region. Wind will be moving from here to here. So what is happening in this region, in this high pressure region, wind will be subtending, coming down. Pathrupola, in this low pressure wind will go up, and from here to here wind will go like this, and here again low pressure region wind will go up here. So wind will come here like this. So இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன் wind will be rising up, warm wind rising up. In the subtropical region wind will be subtending down அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த ரீஜனை பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா
நார்த் அட்லாண்டிக்கா இருக்கும். ஸோ அப்போ இது வந்து நீங்க படிக்கலாம் வேண்டாம், சிம்பிளா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஹை ப்ரெஷர் ரீஜன் இருந்தாதான் அங்க ஆன்டி சைக்ளோன் கிரியேட் ஆக முடியும். ஸோ ஹை ப்ரெஷர் இருக்கிறனால தான் இதுக்கு பேரே அசோர்ஸ் ஹைன்னு வச்சிருக்காங்க. அது ஒரு ஆன்டி சைக்ளோன்னு சொல்றாங்க. விண்டு கீழே புஷ் ஆகிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது நீங்க வந்துட்டு மனப்பாடம் பண்ணணும்ல இல்லை, யூ ஜஸ்ட் நோ திஸ் ஆல்ரெடி, ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரெக்கக்னைஸ் தட் யூ நோ இட் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இது என்ன சார்? அப்போ எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தட் வி ஹேவ் டு நோ அவுட் ஆஃப் திஸ் இஸ் certain important things. This happens during winter and spring season. This is what will become a question. ஸோ கொஸ்டின் எது வரும்னு சொன்னால், இப்போ அசோர்ஸ் வந்து எப்போ நடக்கும், சம்மரா அப்படின்னு கேட்டால், இட் ஹேப்பன்ஸ் டியூரிங் வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங். தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இட் மூவ்ஸ் வெஸ்ட்வர்டு டியூரிங் சம்மர் அண்ட் ஆட்டம். ஸோ அப்போ ஸ்ப்ரிங் டைம்ல, வின்டர் டைம்ல இட் வில் எக்ஸிஸ்ட் தேர். வென் சம்மர் கம்ஸ் ஆர் வென் ஆட்டம் கம்ஸ், இட் வில் ஸ்டார்ட் டு மூவ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட். அண்ட் வென் இட் மூவ்ஸ், இட் ஹேஸ் அதர் நேம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அசோர்ஸ் ஹைன்றதை தவிர இதுக்கு வேற சில பேர் வச்சிருக்காங்க. பெர்முடா ஹைன்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, and what type of activity it has is என்ன நடக்கும் அந்த டைம்லனா, see here, warm humid weather in the eastern United States during summer months. so winter timeல இது ஒரு ஆன்டி சைக்ளோனா வேலை செய்யுது, சம்மர் டைம்ல ஒரு warm humid weather கொடுக்குற மாதிரி வேலை செய்யுது. see here, இதே இப்போ இது வந்து ஒரு லோ ப்ரெஷர் ரீஜனா இருந்து என்ன பண்ணிருக்கும், it would have given rain, correct? since this is a anti-cyclonic condition, anti-cyclonic condition mostly என்ன பண்ணாது, it will not give rain. Anticyclonic conditions will not give rain. So here, since this is an anticyclonic type of structure, it is not giving rain, but it is just having a humid warm weather. Okay, இது எல்லாமே நீங்க இது பேசிக் ஜியோகிராஃபில இருந்து இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்துடலாம், நீங்க படிக்கணும்னு கூட அவ்வளவா தேவைப்படாது. ஓகே, see where it coincides with, it coincides with the downward branch of the Hadley circulation. இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம்ல, ஹேட்லி சைக்கிள், ஹேட்லி செல், ஃபெரல் செல், இந்த இடத்துல போலார் செல்னு சொல்லி பேர் வச்சிருந்துருப்போம்ல. here we know this is the Hadley cell. எல்லாரும் ஜியோகிராஃபியை மறந்துருக்கீங்க, திரு முழிக்கிறத பார்த்தாலே தெரியுது, இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படாத மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஓகே, you know this is the Hadley cell. ஸோ இது வந்து ஹேட்லி செல், இது ஃபெரல் செல், இங்க ஒன்று இது மாதிரி போயிட்டு இருக்கும், இது வந்துட்டு போலார் செல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஹேட்லி செல்லோட டவுன்வர்டு மூவ்மெண்ட்டோட இது வந்துட்டு கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதுவும் படிக்கலாம், படிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், ஹை ப்ரெஷர்னு சொல்லிட்டோம். ஹை ப்ரெஷர்னா டவுன்வர்ட் சைடில் தான் இருக்கும், அப்போ லோ ப்ரெஷர் ரீஜன் ஆயிரும்ல. ஸோ அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹேட்லி செல்லோட டவுன்வர்ட் ரீஜன்ல வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன் இது ஹேட்லி செல், ஏன் போலார் செல்லோட டவுன்வர்ட்ல வரும்னு சொல்லலாம்ல, ஏன் ஹேட்லி செல்னு சொல்றாங்க? ஏன்னா அங்கதானே அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு, இது அட்லாண்டிக் ஓஷன்ல தானே இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதனால இப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை பார்க்கும்போது இது நிறைய இருக்க மாதிரி தெரியுது. ஆனா பார்த்தா இந்த கிளைமேட்டாலஜி கிளாஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் எடுப்பாங்கல்ல, இந்த ஒரு ரவுண்டா பூமியை வரைஞ்சு போட்டு சூரியனை பக்கத்துல வரைஞ்சு போட்டு, இந்த பாருங்கப்பா ஈக்குவேட்டர் ரீஜன் காத்தெல்லாம் மேல போகும், போலார் ரீஜன் காத்தெல்லாம் கீழே வரும் அப்படின்னு நடத்துவாங்கல்ல, அது சம்பந்தப்பட்ட பேசிக் ஜியோகிராஃபி தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் and some other important details. இந்த அசோர் சை என்ன பண்ணும், அசோர் சை causes winds to flow clockwise around northern Africa. ஏன் clockwise? ஏன் clockwise? Cyclone in the northern hemisphere moves in what direction? Anti-clockwise ன்னு சொல்லுவோம். நார்மல் சைக்ளோன் இந்த நார்தன் ஹெமிஸ்பியர் இட் ரொட்டேட்ஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம். நம்ம இப்போ இந்தியாவில் வர சைக்ளோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். அப்போ ஆன்டி சைக்ளோன் ரொட்டேட்ஸ் இன் கிளாக் வைஸ்ன்னு படிச்சிருப்பீங்கல்ல, அதை தான் எழுதியிருக்கிறாங்க. இதுல இது கரண்ட் அஃபேர்னு சொல்றதை விட இது சிம்பிள் பேசிக் ஜியோகிராஃபி தான். அப்போ இதை வந்து நீங்க ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸானா யூ டோன்ட் ஹேவ் டு கன்ஃபியூஸ். வி செட் இட் இஸ் இன் த நார்த் அட்லாண்டிக், நார்தன் ஹெமிஸ்பியர். வி செட் இட் இஸ் அ ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன். வி செட் இட் இஸ் அ ஹை ப்ரெஷர் சென்டர். அப்போ கண்டிப்பா எந்த பக்கம் சுத்திட்டு இருக்கோம், கிளாக் வைஸா தான் சுத்திட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் வை தே ஆர் சேயிங் இட் மூவ்ஸ் இன் த கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அது அடுத்து இன்னொரு கொஸ்டின் எப்படி வர சான்ஸ்னா, விச் ரீஜன் இட் எஃபெக்ட்ஸ். வி செட் ஈஸ்ட் யூஎஸ்ஏ, வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் யூரோப். ஏன்னா see here, if this is Africa, this is South America, this is North America, and this is Atlantic Ocean இல்லையா? அப்ப ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் அமெரிக்கா, வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆப்பிரிக்கா, இந்த இடத்துல யூரோப் இப்படி போகும், வெஸ்டர்ன் சைட் ஆஃப் யூரோப். தட்ஸ் ஆல். அட்லாண்டிக் ஓஷன் கிட்ட அதான் இருக்கும். இதை நம்ம படிச்செல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். we already know that. okay, just you have to remember, that's all. see here, it has a special name. The size and intensity of the Azores High shifts year on year, driving variations in rainfall levels over the continent. As such, the study refers to the system as a gatekeeper of precipitation of Europe. So இது என்ன பண்ணுதாமா, யூரோப்ல
சில டைம் மழை அதிகம் வர வைக்கும், சில டைம் மழை கம்மி வர வைக்கும். அப்ப யூரோப்ல எப்படி மழை பெய்யுறதுங்கிறத யார் முடிவு எடுக்கிறா? இந்த அசோர்ஸ் ஹை வந்து முடிவு எடுக்குது. அதனால தே கால் திஸ் as the gatekeeper of the precipitation. இது கேட்ட திறந்து விட்டா உள்ளார மழை வரலாம், இது கேட்ட மூடி வச்சிருச்சுன்னா உள்ள மழை வராது. அதுக்கு இதுக்கு வாட்ச்மேன் பேர் வச்சிருக்காங்க இதுக்கு. ஓகே, ஸோ இட் டிசைட்ஸ் வெதர் ரெயின் கம்ஸ் டு யூரோப் ஆர் நாட். அப்ப இது எதுக்காக இந்த நியூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ யூரோப்ல டிராட் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாம் பெரிய அவதிப்பட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு 3 லிட்டருக்கு மேல தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த இங்கிலாந்துல பயங்கர டிராட்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா? ஸோ அதுக்கு ரீசன் இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் தட். அதனால தான் இது நியூஸ்ல வந்திருக்கு. இங்கிலாந்துன்றது வெஸ்டர்ன் யூரோப் தானே, அதனால இது ஒரு நியூஸ்ல வந்திருக்கு, அவ்வளவுதான். ஓகே, இதுல சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட் ஹியர் இஸ் recently we can see that this Azores high has increased in frequency. இது அப்பப்போ எப்பயாவது ஒரு டைம் வருதுதான். இப்போ ஆன்டி சைக்ளோனிக் இப்போ நம்மளுக்கு டெய்லி புயல் அடிச்சுட்டே இருக்கா? எப்பாவது ஒரு டைம் புயல் வருது. அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு விதமான புயல், ஆன்டி சைக்ளோன். அது அப்பப்போ வரலாம், சரிங்களா? இது சம்டைம்ஸ் இட் கம்ஸ். ஆனா இப்போ ரீசெண்டா என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா, இன் ரீசெண்ட் இயர்ஸ் frequency has increased. எதனால? கிளைமேட் சேஞ்ச் ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. frequency இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் என்ன ஆகுது, அடிக்கடி டிராட் வருது. வெஸ்டர்ன் யூரோப்க்கோ, ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏக்கோ அல்லது வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காக்கோ அடிக்கடி டிராட் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சரி, இந்த கண்டிஷன் எப்போ வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட். they say it started it along with industrial revolution. industrial revolution எப்ப ஆரம்பிச்சிச்சோ யூரோப்ல, கூடவே இதுவும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்ப காரணம் என்ன? இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது காரணம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான். இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கி நாங்களாம் பயங்கர பணக்காரங்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்கோம், குடிக்க தண்ணி இல்லாம ஆக்கி வச்சிருக்கோம் கடைசியில. ஓகே, இதுதான் இந்த ஸ்டடி வந்து இதை தான் சொல்லி இருக்குது. ஓகே, so particularly they have said that the Iberian Peninsula ஒன்னும் இல்லப்பா, அந்த ஆப்பிரிக்காக்கு மேல இருக்க இந்த ஸ்பெயின், போர்ச்சுகல் அந்த ஏன்னா இந்த பக்கம் மெடிட்ரேனியன் சி, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். ஸோ 3 பக்கம் கடலா இருக்கு, ரைட் சைட்ல ஃபுல்லா யூரோப்பா போயிருது. அதனால பெனின்சுலா மாதிரி இருக்குல்ல, அதனால தான் அதுக்கு பேர் ஐபீரியன் பெனின்சுலான்னு வச்சிருக்காங்க. இந்த ரீஜன்ல தே ஆர் சீயிங் தட் 5 to 10 மில்லிமீட்டர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மழை குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. எதனால? இந்த அசோர்ஸ் ஹை காரணத்தினால. ஓகே, அண்ட் மோர் ஓவர் விண்டர்லயும் பிரெசிபிடேஷன் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த ரீஜன்ல மெடிட்ரேனியன் கிளைமேட்னு ஒன்று இருக்கும்ல, விண்டர்ல தானே மழை வரும், அந்த மழையும் குறைஞ்சிருக்கு. அப்ப சம்மர் ரெயின்ஃபாலையும் குறைக்குது, வின்டர் ரெயின்ஃபாலையும் குறைச்சிருக்கு. மொத்தத்தில் ரெயின்ஃபாலை வந்து இது என்ன பண்ணுதான், குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இது இருக்கிறதுல அதிகமாக பாதிக்கப்படுற ரீஜன் ஐபீரியன் ரீஜன். இதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட கிராப் ஆலிவ்ஸ் அண்ட் கிரேப்ஸ். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, வைன் ரேட் எல்லாம் ஏறப்போகுது. இதான் இதுல இருந்து தெரிய வந்திருக்கு விஷயம் உலகத்துல, பார்த்துக்குங்க. ஓகே, இனிமேல் இந்த டாபிக் மறக்கவே மாட்டான் ஒருத்தன் கூட. Yeah, that's all. That's mainly about this topic. Okay. தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது போல. இப்ப தமிழ்நாட்டோட அணிவெறி ஆட்டி பார்க்க போறாங்க. புரியல? அப்படி இல்லை, அதாவது என்னன்னா குளோபலா ரேட் ஏறும் போது அதோட இம்பாக்ட்னால இந்தியாவில ரேட் ஏறும். அப்ப தமிழ்நாட்டோட ரூட்டே பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல இருக்கு. இப்ப டாஸ்மாக் இப்ப இதுல இருந்து இப்ப அசோர்ஸ் ஹைனால பாதிப்பு யாருக்கு அதிகபட்சமா? தமிழ்நாட்டுக்கு தான். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்ப எங்கேயாவது கேட்டாங்கன்னா அசோர்ஸ் ஹைனால எந்தெந்த இடம் பாதிக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா வெஸ்ட் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் யூரோப்பு, ஈஸ்ட் யூஎஸ்ஏ, கூடவே தமிழ்நாடு. ஏன்னா அதுவாச்சும் பரவாயில்ல, தமிழ்நாட்டோட பேஸ் எக்கனாமி அங்கதானே இருக்கு. வருத்தம் தான், பார்ப்போம். ஓகே, சரி, ரைட். லைட்னிங் ரிசைலண்ட் இந்தியா கேம்பெயின். இது வேற ஒன்றும் இல்லை, லைட்னிங்னா இது மின்னல் வர்றதுனால நிறைய வருஷத்துல உயிரிழப்புகள் நடக்குது. அதை குறைக்கிறதுக்காக ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை பத்தி நியூஸ்ல வந்திருக்கு. ஓகேவா? ஸோ தே ஹாவ் கிரியேட்டட் சம்திங் கால்ட் அஸ் லைட்னிங் அட்லஸ். ஸோ லைட்னிங் அட்லஸ்ன்னு கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல், லைட்னிங் அட்லஸ்னா என்னது, அப்போ இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் லைட்னிங் வரும், எங்கெல்லாம் அதிக லைட்னிங் வர சான்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் லைட்னிங் கம்மியாக வர சான்ஸ் இருக்கு, இப்படின்ற மாதிரி. ஸோ அந்த லைட்னிங் அட்லஸ்ல இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து எல்லாரும் கையிலே வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணும், நீங்க இருக்கிற அந்த ஜாகிரபிக்கல் லொகேஷனை ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணிட்டு அப்போ டக்குன்னு காட்டும், உன் மண்டை மேலே இடி உழுக போது தப்பிச்சு ஓடிக்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ காட்டும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், தப்பிச்சு ஓடி போய் நம்ம என்ன பண்ணுவோம், மரத்துக்கடியில் சேஃபாக நின்றுக்கலாம். வாண்டடா வந்து இன்னும் கொஞ்சம் விழுகிறது. ஓகே, ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அந்த லைட்னிங் அட்லஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. இது சில டார்கெட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. வில் see what it is. ஓகே, ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 2019. ஸோ இது எந்த டார்கெட் வச்சாங்கன்னு சொன்னா, ஒரு 3 வருஷத்துக்குள்ளார, இப்போ வந்துருச்சு 2022, 3 வருஷத்துக்குள்ளார லைட்னிங்னால நடக்கிற டெத்தை வந்துட்டு 80% கிட்ட குறைச்சிடணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்துருங்க. ஏன்னா ஒன்ஸ் யூ நோ
அதாவது இப்போ லைட்னிங் இந்த இடத்துல வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பீப்புள் வில் பி சேஃப் இல்லையா, அது வழியாக டெத்தை குறைச்சிடலாம். ஸோ தட் இஸ் வை தே ஸ்டார்டட் திஸ். ஓகே, அண்ட் who started this? Who started this? Resilient Observing Systems Promotion Council, CROPC, அப்புறம் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். ஸோ திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஸ்டின் தான் யூபிஎஸ்சியில் எப்போ கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த யார் ஆரம்பிச்சான்றதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது யாரா சி when you keep underlining these small things, right, you always keep an A4 sheet on the side. இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் இருக்குல்ல, A4 ஷீட்ல அப்படியே எழுதிருங்க. டோட்டலா எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே சேர்த்து ஒரு A4 ஒரு சைடு கூட வராது, ஒரு 10-15 வேர்ட்ஸ் தான் வரும், அவ்வளவுதான் வரும். Before you go to sleep, just revise that some 6 or 7 times like that. Morning when you get up, try to revise that. ஏன்னா கீவேர்ட்ஸ் எல்லாம் no one can remember. இப்போ இந்த மூணு ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸாம்ல கேட்டதுக்காக யாருக்காவது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இருக்காது. இது என்ன பண்ணுன்னா, இந்த ஒரு நாளைக்கு மீறி போனால் 10 கீவேர்ட் கூட வராது. எவ்ரிடே when you learn something, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்டுன்னு தெரியும்னா ஒரு A4 ஷீட்ல பக்கத்து சும்மா அப்படி கிறுக்கி வச்சிருங்க, ஒரு ரஃப் பேப்பர் வச்சுட்டு. யூஸ் தட் டு ரிவைஸ் இட் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகத்தில் நின்றோம். திஸ் வில் மேக் யூ கிளியர் த எக்ஸாம் டைரக்ட்லி. ஓகே, ஸ்மால் ஒர்க், நெக்லிஜிபிள் ஒர்க், பட் இட் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் எக்ஸாம் ரிசல்ட் இட் செல்ஃப். ஓகே, யா. So இப்போ வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, the aim was 80%, but until now they have seen success of 50% of death has come down because of this atlas or because of this campaign. And here அடுத்த level, see they have seen by creating this atlas ரெண்டு முக்கியமான டீடைல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று, இந்த இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் லைட்னிங் எந்தெந்த ஸ்டேட்லலாம் நடந்திருக்கு, ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது ஒரு செட்டு. இன்னொன்று, டைரக்ட்லி எந்தெந்த ஸ்டேட்லலாம் அதிகமான லைட்னிங் வருதுங்கிறது. இது டைரக்ட் நம்பர் ஒரு செட் போட்டிருக்கிறாங்க, இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் இன்னொரு செட் போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் அபவுட் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். சி ஹியர் கோவால தான் இருக்குல்ல அதிகம், 338% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதிகமான லைட்னிங்ஸ் வந்துட்டு இருக்குது கோவால இப்போ. தென் கம்ஸ் பாண்டிச்சேரி, தென் கம்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ். இதை சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே யூனியன் டெரிட்டரியா இருக்கு, ஏன்னு தெரியல. சம்திங் ஒருவேளை யூனியன் டெரிட்டரி இடி விழுகுமோ. தென் லாஸ்ட் கர்நாடகா. ஐ மீன் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஃபோர் ஆர் இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்னிங் வர்றதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு முன்னாடி இருந்ததை விட. சரி, இப்போ டைரக்ட் டேட்டா, சாரி இன்னும் ஒரு டேட்டா ரிடக்ஷன் எங்கெல்லாம் குறைஞ்சிருக்குன்னா சண்டிகர்லையும் சிக்கிம்லையும் குறைஞ்சிருக்கு. ஓகே, நவ் த டைரக்ட் டேட்டா எந்த ஸ்டேட்ஸ்ல அதிக லைட்னிங்னா, மத்திய பிரதேஷ் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லைட்னிங்ஸ். மத்திய பிரதேஷ்ல தான் நம்பர் ஆஃப் ஐ மீன் அமௌண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்டும் அதிகம், அதே நேரத்தில் அமௌண்ட் ஆஃப் லைட்னிங் அதிகம், ரெண்டுமே அதிகம்னு போட்டிருக்காங்க. சி நம்ம லைட்னிங் அதிகம்னு சொல்லி கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கேரளா, அப்புறம் மேகாலயா, அப்புறம் கர்நாடகா, மத்திய பிரதேஷ், இதில் வரிசைப்படுத்த சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு மேகாலயா இல்லைன்னா கேரளா போடுவோமா, அடுத்து தூக்கி கர்நாடகா போடுவோமா, லாஸ்ட்ல போய் மத்திய பிரதேஷ் பண்ணி. இங்கே தான் அதிகமாக மழை பெய்யுது, மத்திய பிரதேஷ்ல எங்கப்பா மழை பெய்யுதுன்னு நினைப்போம். ஆனால் பாருங்க மத்திய பிரதேஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இப்படிதான் நம்ம ஏமாறுறது. ஓகே, ஸோ மத்திய பிரதேஷ் வந்து ஹையஸ்ட்ல இருக்கு, தென் யூ ஹேவ் மகாராஷ்டிரா, தென் யூ ஹேவ் சத்தீஸ்கர். இது ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இருக்கு. இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் போட்டிருக்கேன். அந்த ஆப்புக்கு பேரு டமினி, DAMINI, டமினி. டம்முன்னு வந்து இடி உழுகாம இருக்கிறதுக்கு டமினி, அப்படிதான் வச்சிருப்பாங்க போல. ஓகே, சார் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைட்னிங். லைட்னிங் பற்றி ஜஸ்ட் டீடைல் ஏற்கனவே எக்ஸாமில் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி புக்கில் இருக்கும். ஹவு லைட்னிங் இஸ் கிரியேட்டட், அந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ரம் அ கிளவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து அந்த டீடைல்ஸ் நம்ம கேட்டலிஸ்ட்டில் கொடுக்கல, ஏற்கனவே புக்கில் இருக்குன்ட்டு. அதை தவிர உள்ள எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஒன்று வந்துட்டு இந்த லைட்னிங் உருவாக நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட் பார்ப்போம்ல. சிரஸ் கிளவுட் லைட்டிங் வர வாய்ப்பு இருக்கா? கியூமுலோனிம்பஸ்ல தான் வரும். சிரஸ்ல எப்படி வரும்? சிரஸ் எங்க இருக்கும்? வானத்து மேல எங்கேயோ ஒரு 8-18 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஏதோ பிச்சு போட்ட முடி மேல அங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதுல தண்ணியே இருக்காது, அதுல வர வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி எந்த கிளவுட்ல லைட்னிங் அதிகம் வரும்னா, ஆஸ் யூ டோல் திஸ் கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ், பர்டிகுலர்லி வெர்டிகல் கிளவுட்ஸ்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. வெர்டிகல் கிளவுட்ஸ். ஸோ வெர்டிகல் கிளவுட்ஸ்ல தான் இருக்கிறதுலே வந்துட்டு லைட்னிங் வரதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் த ஹைட் ஆஃப் தட் வெர்டிகல் கிளவுட் ஷுட் பி சம்வேர் அரௌண்ட் 10 to 12 கிலோமீட்டர்ஸ். அப்போ பூமி கிரவுண்ட்ல ஆரம்பிச்சு 12 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீளமா நிற்கும் கிளவுட். இந்த மாதிரி கிளவுட்ஸ்ல தான் அப்ப என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? சார்ஜ் வந்துட்டு பிரிஞ்சு செட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கீழே நெகட்டிவா மேல பாசிட்டிவா எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செட் ஆகலாம். சின்ன கிளவுட்ஸ்ல செட் ஆக முடியாது. அதனாலதான் வெர்டிகல் கிளவுட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி லைட்னிங் அதிகம் வரும்னு சொல்லியிருக்காங்க. வெர்டிகல் கிளவுட்ஸ் தான் என்ன பண்ணும்? மழையும் அதிகம் கொடுக்கும். இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மத்த மழையை விட இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வரும்ல, வெப்ப சலனத்தினால் மழை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதுல பாருங்க அதிக இடி இடிக்கும்.
இதனாலதான் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல அந்த ரீஜனை வந்துட்டு டோல் ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறது. என்னப்பா? வெனிசுலா, இந்த மாதிரி பிரேசில், இங்கெல்லாம் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு ரீஜன் இருக்குல்ல, அந்த இடத்த வந்து டோல் ட்ரம்ஸ்னு ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. ஜியாகிரபில நீங்க படிச்சிருப்பீங்க. ஏன் டோல் ட்ரம்னு பேர்னா, மழை வரும்போது டுமு டுமுன்னு இடிக்குமா. டோல்னா அந்த ஊர்ல மத்தளம்னு அர்த்தம். நம்ம ஹிந்தியில கூட மத்தளம்னு தான் அர்த்தம். அதே ஊர்ல அங்க ஈக்குவட்டோரியல் ரீஜன்லயும் அதே பேர் தான் இருக்குது. டோல் ட்ரம்ன்றது என்ன பேர்னா, மத்தளம் அடிக்கிற மாதிரி இடி இடிக்கும் அப்படின்றதுனால. ஏன்? கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னா கீழ இருந்து ஆவி மேலையாகி போய் அதுல இருந்து மழை வருது. அங்க கிளவுட் என்ன டைப்பா இருக்கும்? வெர்டிகல் கிளவுட். மோஸ்ட்லி கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொன்னாலே வெர்டிகல் கிளவுட். பாருங்க லிங்க் ஆகுது தெரியுதா? So you always link your current affair with your conventional subjects. தண்டர் ஸ்டார்ம்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல உள்ளதுக்கு டோல் ட்ரம் தான் பேரு. தண்டர் ஸ்டார்ம்ஸ் நான் சொல்ல மாட்டாங்க. ஓகே. Okay, right. So the next one is Karakoram anomaly. Anomaly-na சம்திங் வெரி ஆப்போசிட்டா நடக்கிறது, டிஃப்ரெண்டா நடக்கிறது. இப்போ அக்ராஸ் த வேர்ல்ட், எவ்ரிவேர் இன் த போல்ஸ் அண்ட் இந்த தேர்ட் போல் எதை சொல்லுவோம்? ஹிமாலயாஸ், அந்த ஹிந்து குஷ் மவுண்டன் ரீஜன், அதை தான் மெயினா தேர்ட் போல்னு சொல்லுவாங்க. அண்டார்டிகா, ஆர்க்டிக் போக இன்னொரு அந்த லெவலுக்கு ஐஸ் இருக்கக்கூடிய இன்னொரு ரீஜன் எதுனா ஹிந்து குஷ் மவுண்டன் ரீஜன். அதனால தேர்ட் போல்னு சொல்லுவாங்க. இந்த 3 இடத்துலயும் சரி, ஆர் அட் எனி பிளேஸ், ஆல்ப்ஸ் மவுண்டன், ஆண்டிஸ் மவுண்டன், ராக்கீஸ் மவுண்டன், எங்க எடுத்துட்டாலும் கிளேசியர்ஸ் ஆர் மெல்டிங், கிளேசியர்ஸ் ஆர் ரெடியூசிங் இன் நம்பர். ஆனா இந்த காரக்கோரம்ல மட்டும் அது நடக்க மாட்டேங்குதான். அங்க மட்டும் என்ன ஆக மாட்டேங்குது? கிளேசியர்ஸ் மெல்ட் ஆக மாட்டேங்குது. அங்க மட்டும் இருக்கிற கிளேசியர் அப்படி கிம்மு நிக்குது, நகரவே மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா சம்டைம்ஸ் கிளேசியர் வந்து இன்னும் திக் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆப்போசிட்டா நடக்குது. இங்க மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லி இட்ஸ் a huge question mark. ஸோ அப்போ ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, இந்த ஹிந்து குஷ் மவுண்டன் ரீஜன்ல அது எங்க இருக்கும்? இந்த பஞ்சாப் ரீஜன் தானே, பஞ்சாப், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இமாச்சல் பிரதேஷ், அந்த ரீஜன் அங்க. ஸோ அந்த ரீஜன்ல வந்துட்டு ஒரு முக்கியமான விண்டு படிச்சிருப்பீங்க ஜியாகிரபி கிளாஸ்ல. என்ன விண்டை பத்தி படிச்சிருப்பீங்க? அந்த ரீஜன்ல ஒரு முக்கியமான விண்டு வரும், அது அங்க ஒரு மழை கொடுக்கும், அதனால பஞ்சாப்ல நிறைய கோதுமை விளையும்னு சொல்லிட்டு. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். எஸ். ஸோ இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் விண்டு தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இங்க இருக்கிற இந்த கிளேசியர்ஸ், திக் கிளேசியர்ஸை மெல்ட் ஆக விடாம பாத்துக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இது என்ன, எதனால வந்துட்டு இது மெல்ட் ஆக மாட்டேங்குதுன்னா, actually western disturbances are a very unique type of wind which gives rainfall. Why? Normally winds give rainfall during summer, but this western disturbance they give rainfall during winter. So if it gives rainfall during winter, and that too in a region like Himalayan region, அப்ப அந்த ரெயின் என்னவா மாற சான்ஸ் இருக்கு? ஸ்னோவா மாற, ஐஸா, ஹெயில் இந்த மாதிரி மாற சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுதான், கிளேசியர் உருகிற நிலைமை ஏற்படும். இது என்ன பண்ணிடுது? வந்து ஸ்னோஃபாலை கொடுத்து விட்டுருது. ஸோ அப்போ பஞ்சாப்ல மழை வருது, ஆனா இந்த காரக்கோரம் ரீஜன்ல அது என்னவா வருது? ஸ்னோவா வருது. ஏன்னா ஒரே ரீஜன் பக்கம் இங்க ஸ்னோவா வர்றதுனால, இப்போ ஸ்னோ என்ன ஆயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் மெல்ட் ஆனாலும் இன்னொரு பக்கம் ஸ்னோ ஆட் ஆயிட்டே போறனால திஸ் இஸ் நாட் மெல்டிங். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் காரக்கோரம் அனாமலி. ஓகே. ஸோ தேர் இஸ் பர்சன்டேஜ் வேல்யூ. மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, பட் ஜஸ்ட் நோ இட். 65% of total snowfall comes from this western disturbance, and 53% of the seasonal precipitation including snow, rainfall, everything together, அதுவும் வந்து எங்க இருந்து வருதுன்னா இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால வருது. so much of rain is from this single western disturbance. இது அது போக நம்மளுக்கு தெரியும், பஞ்சாபை வந்துட்டு ஏன் வந்துட்டு வீட் கிரானரி ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வர்ற ரெயின். இந்த ரெயின்ஃபால் எப்படி இருக்கும்? மைல்டு ரெயின்ஃபாலா இருக்கும், விண்டர்ல வரும். அப்ப திஸ் ரெயின்ஃபால் இஸ் நீடட் ஃபார் வீட் கல்டிவேஷன். ஸோ அதனால தான் பஞ்சாப்ல வந்து அவ்வளோ வீட் வளர்றதுக்கு இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காரணம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. இப்போ புதுசாக தெரிஞ்சுக்கிட்டது, திஸ் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இஸ் ஹோல்டிங் த ஹிந்து குஷ் மவுண்டன்ஸ் ஃப்ரம் மெல்டிங். ஓகே. Okay, so United Nations have released something called as World Population Prospectus. ஸோ இதுபடி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு காலத்தில் 2030 இந்தியா வந்துட்டு சைனாவை சர்பாஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பயங்கரமாக ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கோம். என்னன்னா 2023 இந்தியா வந்து சைனாவோட பாப்புலேஷனை தாண்டிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், திஸ் ரிப்போர்ட், ஹூ ப்ரிப்பேர்ஸ் திஸ் ரிப்போர்ட்? திஸ் வி ஹாவ் டு டெஃபினெட்லி நோ. பாப்புலேஷன் டிவிஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரியேட். ஆர்கன்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன் சொல்லி ஒரு லிஸ்ட் படிப்போம், பார்த்திருக்கீங்களா? அதுல யுனைடெட் நேஷன் செக்ரட்டரியேட் ஒன்று படிப்போம். அவங்க யாரு?
இந்த அட்மின் ஒர்க் பார்க்குறவங்க, யுனைடெட் நேஷன்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் பார்க்குறவங்கள தான் செக்ரட்டரி, யுனைடெட் நேஷன் செக்ரட்டரின்னு சொல்லுவோம். இவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது எக்ஸாமில் 99% நம்ம தப்பாக தான் போடுவோம். ஏன்னா பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்டஸ் இஸ் ரிலீஸ்ட் பை யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு போட்டிருப்பாங்க. நம்ம யோசிச்சு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பாப்புலேஷன்லாம் கணக்கு எடுப்பாங்க. ஓகே சூப்பர் வெரி நைஸ்னு சொல்லி போட்டுருவோம். ஸோ செக்ரட்டரி நினைச்சு கூட பார்க்க சான்ஸ் இல்லை. ஆனால் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வைக்க வேண்டியது. ஏன்னா அவங்க தானே இந்த பாப்புலேஷன் growth, அப்புறமேட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்குறது யூஎன்டிபி தானே. அப்போ நம்ம கண்டிப்பாக ஆப்ஷனில் அது இருக்கும். நம்ம அதை தான் தப்பாக போடுவோம். ஆனால் பார்த்தா செக்ரட்டரியேட். ஓகே, ஸோ இவங்க எப்படி இதை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, நேஷனல் டேட்டா, ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து இவங்க அப்படியே உட்காந்து ஆவரேஜ் பண்ணி கடைசியில் இவங்க வந்துட்டு ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் வந்து யூஎன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, த இன்புட் இஸ் ஃப்ரம் நேஷன்ஸ். ஸோ சம் இம்பார்ட்டன்ட் டேட்டா, இந்த ரிப்போர்ட்ஸ் வந்தாலே நம்ம டேட்டாவை இம்பார்ட்டன்ட் டேட்டா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா. ஒன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் திஸ் டேட்டா இஸ் ரிலீஸ்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 years. இது இந்த பையினியல் ரிப்போர்ட்னு சொன்னாலே தெரிஞ்சு வைக்கணும். ஏன்னா பையினியல் ரிப்போர்ட்ஸ் ஆர் ரேர். மோஸ்ட்லி ரிப்போர்ட்ஸ் வருஷத்துக்கு ஒரு டைம் வரும். சில ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வரும். இந்த இன்னொன்று கூட வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிலீஸ் பண்ற ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரிப்போர்ட் கூட ட்வைஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ. ஐம் நாட் வெரி ஷுர். பட் திஸ் ஒன் ஒன்ஸ் இன் 2 years. இந்த ஒன்ஸ் இன் 2 years சொன்னாலே கண்டிப்பா தெரிஞ்சு வைக்கணும், எக்ஸாம்ல வர சான்சஸ் இருக்கு. ஸோ ரிப்போர்ட் என்னன்னு சொல்லுதுன்னு பார்க்கலாம். So population is growing, but the population growing pace has come down. முதல்ல போயிட்டு இருந்த ஸ்பீடுக்கு போல ஸ்பீடு நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் பாப்புலேஷன் ஸ்டில் growing. ஸோ இதுல நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆஃப்டர் 2020 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 1950 அப்புறம் முதல் தடவை பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா 2020 it started to reduce by 1%. Okay, but yet by 2050 we will be 10 billion. Now it is 8, we have touched 8 billion now. By 2050 they are saying we'll go to more than 10 billion. Yeah, it will be a real disaster if it's going beyond 10 billion. Resources will become very scarce. But anyway, population is reducing on other side. Okay, and one more thing, and this 2050 ல 10 billion reach பண்றதுக்கான முக்கியமான காரணமா இருக்க போற just 8 countries. And the list of the 8 countries are given there. Democratic Republic of Congo, Egypt, Ethiopia, India, Nigeria, Pakistan, Philippines, and Tanzania. And one more thing what it is said here is the fast growing population of the countries pura pata mostly they are least developed countries. This is another important data. And another thing is in the demographic dividend, population of old age people is increasing. Why old age people is increasing? Medical facilities are improving, so population of older people are increasing. This is one thing. See here, when population of older people increase, what is the consequence of that? Yeah, government has to spend on them, but from that side you will not get any proper income to the country. They will be mostly pensioners, they won't earn. So this will happen. So the government has to take care of that also. So better way, so the best way of taking care is the government has to like give attractive, fancy opportunities for them, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது இப்போ நீங்கள் வயசு 60 வயசு ஆனாலும் 65 வயசு ஆனாலும் வீட்டில் இருந்துட்டே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்கம் வரும். இந்த மாதிரி அட்ராக்டிவான வேஸ் கிரியேட் பண்ணும்போது they will also start earning. That is the only way. There's no other way. You cannot reverse this. This is nature. You cannot reverse nature. But the only way is it is you have to you know that you have to spend towards them. You know that you don't get income from them. The two things is you have to be ready for spending. That is medical facilities, insurance facilities. You have to be ready. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பீமா யோஜனான்னு சொல்லி போடுறது, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், அட்டல் பென்ஷன் யோஜனா, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் ஏன் நிறைய போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தனால தான். ஸோ த நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறீங்கன்னா வே ஃபார்வர்டுன்னு போடும்போது கவர்மெண்ட் ஷுட் மேக் வேஸ் தட் யூ மேக் அட்ராக்டிவ் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த old population so that it becomes a positive way. Okay, ஏன்னா பணம் சம்பாதிக்க சான்ஸ் கிடைச்சா யார் மாட்டேன்னு சொல்ல போறது இல்லை, ஆனா it should be made attractive, that's all. Okay, and one more thing about the migration has increased, and migration happens because of two reasons, and they have split it into two types. So எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து temporary labor movement. For example, from countries like India, people move towards
ஜாப். ஸோ கொஞ்ச நாள் போயிட்டு வேலை செய்ய நம்ம சொல்லிட்டு வருவாங்கல்ல, ஒரு 5 வருஷம் போய் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு வந்து சொந்த ஊரில் செட்டில் ஆயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. இதை தான் அவங்க சிங்கிள் வேர்டில் போட்டிருக்காங்க, டெம்பரரி லேபர் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு. ஓகே, போயிட்டு சம்பாரிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்னு நினைச்சிட்டு போறது, அண்ட் இட் ஹேப்பன்ஸ் அஸ் வெல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா இருக்கும். இதில் ஹையஸ்ட் பாகிஸ்தான், தென் இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா. ஓகே, see the difference between Pakistan and India. India is it's just minus 3.6 or 3.5. Pakistan it is 16.5. This shows that employment opportunities are so meager in Pakistan. People are moving to other countries. Okay, and இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்னால, இன்செக்யூரிட்டினால மைக்ரேட் ஆகி போறது, இந்த மாதிரி அகதிகளா போறாங்கல்ல, அதை போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிரியா இருக்கும், மியான்மர், சீஹர், அண்ட் யூ ஹேவ் சிரியன் அரப் ரிபப்ளிக். இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பாத்தீங்கன்னா டியூ டு வார் அண்ட் கான்ஃபிளிக் பீப்புள் வாண்ட் டு கோ டு better places to live. So இந்த ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. It's better to know these. Mostly prelims இந்த மாதிரி क्वेश्चन கேட்க சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனா மெயின்ஸ்ல வந்து இந்த பாயிண்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னா you can score mark using this. Okay, and next one is சக்குராஜிமா வால்கேனோ. பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எந்த நாடா இருக்கும்ட்டு. ஜப்பான். ஓகே, பேர்லயே ஆன்சர் தெரிஞ்சிடும். யாராவது இந்த வீடியோ கேம்ஸ்லாம் இந்த ஃபைட் பண்ற வீடியோ கேம்ஸ் இருக்கு, பேர் டெக்கன், அந்த மாதிரி கேம்ஸ்ல விளையாடுறது ஜப்பான் ஃபைட்டர்ஸ் பேர் பூரா இப்படி தான் இருக்கும். அது அந்த மாதிரிலாம் இருக்கும். எக்ஸாக்ட்லி, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, see this is one of the active volcanoes in the world. அப்பப்போ எரப்ட் ஆகும். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 1400s ஒரு டைம் எரப்ட் ஆயிருக்கு, 1914 ஒரு டைம் எரப்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரிலாம் சில டைம் எரப்ட் ஆயிருந்திருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அப்புறம் இது என்ன டைப் ஆஃப் வேல்கனோன்னு கேட்டா ஸ்ட்ராட்டோ வேல்கனோ. ஸ்ட்ராட்டோ வேல்கனோனா நம்ம டைப்ஸ் ஆஃப் வேல்கனோ படிச்சிருப்போம்ல, சிண்டர் கோன் வேல்கனோ, ஸ்ட்ராட்டோ வேல்கனோ, அப்புறமேல்ட்டு இன்னொன்று என்னது ஷீல்டு வேல்கனோ, அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் தெரியுங்களா. இதுல வந்து ஸ்ட்ராட்டோ வேல்கனோன்றது அடிக்கடி இரப்ட் ஆகக்கூடியது. அதே நேரத்துல இந்த உலகத்துல ரொம்ப அதிகமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோ வேல்கனோ தான். ஓகேங்களா, ஸ்ட்ராட்டோ வேல்கனோ தீஸ் ஆர் the famous types of volcanoes. இதுவா தான் இருக்கும். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு 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 சின்ன மவுண்டன் இப்படி இருக்கும், ஒரு வேல்கனோ வெடிக்கும், அது மேல வந்துட்டு லாவா அது மேல பட்டு லாவாலாம் ராக்கா மாறிடும். இட் வில் கூல் டவுன், இட் பிகம் ராக். ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் another volcano will blast. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்படி காம்பு மேல இப்படி உருவாயிட்டே போகும். அதனாலதான் இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டாஸ் உருவாயிருக்கு, லேயர்ஸ் உருவாயிருக்கனால ஸ்ட்ராட்டோ வேல்கனோ. அல்லது காம்போசிட்டா வேற லேயர்ஸ் இருக்கிறதுனால காம்போசிட் வேல்கனோஸ், இந்த மாதிரி வேற பேர் வச்சிருப்பாங்க. மோஸ்ட் ஃபேமஸ் ஆர் தீஸ் ஒன்ஸ். அதிகமா உலகத்துல பாக்குறது இந்த டைப் ஆஃப் வேல்கனோஸ் தான். ஓகே, இதே வந்து இது ஷீல்டு வேல்கனோ எப்படி இருக்கும், அதோட லாவா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விஸ்காசிட்டி கம்மியா இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். அப்ப இதெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு ஓடும், ரொம்ப thousands of kilometers ஸ்ப்ரெட் ஆகி போகும். இப்போ மேல வந்து பார்த்தா எப்படி தெரியுது, ஒரு ஷீல்டு போட்ட மாதிரி தெரியும் பார்க்க. அதனால தான் இது ஷீல்டு வேல்கனோஸ்னு சொல்றோம். இந்த வேல்கனோஸ் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி அதிகம். அதனால இப்ப இரப்ட் ஆகுதுன்னா அந்த இடத்து அங்கேயே விழுந்து அந்த இடத்துலயே ஹார்ட் ஆயிரும், பக்கத்துலயே சுத்தி ஹார்ட் ஆயிரும் அந்த இடத்துலயே. அதனாலதான் இதுல எது ரொம்ப டேஞ்சரஸ் வேல்கனோ இருக்கு இல்லைன்னா இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா thousands of kilometers போய் இருக்கிறத பூரா முழுகிட்டு போயிடும் எல்லாத்தையும். இது அந்த இடத்துலயே தான். நம்ம ஏதாவது போய் அங்க வேல்கனோ எப்படி இருக்குன்னு எட்டி பாப்பேன்னு போய் நம்ம போனாதான் மண்டை மேல விழுகும். தூரத்துல இருந்தா சேஃப்டி. ஸோ அதனால ஆனா அதிகமா இருக்கிறது இந்த டைப் ஆஃப் வேல்கனோஸ். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒன் இஸ் கிரகாட்டோவா இன் இந்தோனேஷியா, வெசுவியஸ் இன் இட்டாலி. வெசுவியஸ் வந்துட்டு ஒரு மூவில கூட வரும். இந்த எந்த பாம்பேன்னு ஒரு மூவி இருக்கு, யாராவது பார்த்து அந்த டைம்ல பாம்பேன்னு ஒரு மூவி இருக்கும். அந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வேல்கனோ வெடிக்கிற காமிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த பெரிய பெரிய நெருப்பு பால்லாம் வந்து ஹீரோயினோட மண்டை மேலாம் விழுகும் அப்படியே. அந்த வேல்கனோ இதுதான். ஓகே, பாம்பே படம் பார்த்து படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா இது தெரியும். ஓகே, தென் யூ ஹேவ் செயின்ட் ஹெலன்ஸ் இன் வாஷிங்டன் ஸ்டேட், தென் பினாடோபு இன் பிலிப்பைன்ஸ். ஸோ ஆல் தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் ஸ்ட்ராட்டோ வேல்கனோ. ஸோ அப்போ இந்த டைம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வேல்கனோட டைப்ஸ் பத்தி அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா வேல்கனோ பத்தி வேற ஏதாவது கன்வென்ஷனல் கொஸ்டின் வரலாம். ஸோ புக்ல நீங்க ஜியாகிரபி படிக்கும் போது வேல்கனோ பத்தி ஏதாவது வந்தா கொஞ்சம் படிச்சு வைங்க. அப்புறம் இந்த வேல்கனோ எங்க இருக்குன்னு கேட்க சான்ஸ் இருக்கு. சொக்கரோஜியமும் ஆறு இந்த கீழே லிஸ்ட்ல கொடுத்துருக்க வேல்கனோஸ் கேட்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ ட்ரை டு நோ தம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டீல் ஜீரோ. ஸ்டீல் ஜீரோனா ஸ்டீல் தயாரிக்கும் போது பொல்யூஷன் வர்றதை வந்து ஜீரோ ஆக்கணும், பொல்யூஷன் இல்லாம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வர ட்ரை பண்றது தான். அதாவது ஸ்டீல் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணும். ஆனா கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணாம மேனுஃபேக்சர் பண்றதுக்கான டெக்னாலஜி இருக்கான்னு கேட்டா எஸ், இட் இஸ் தேர், பட் பீப்புள் டோன்ட் இம்ப்ளிமெண்ட் இட். ஸோ வி ஷுட் மேக் தெம் இம்ப்ளிமெண்ட் இட். வி ஷுட் ஃபைண்ட் வேஸ் வேர் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் டஸ் நாட் காஸ் பொல்யூஷன், பிகாஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பொல்யூஷன் காசிங் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைட் ஆஸ் வெல் அஸ் இந்தியா. ஸோ அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ற அந்த ப்ராஜெக்ட் பேரு தான் ஸ்டீல் ஜீரோ இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ ஹூ டஸ் திஸ்?
Who does this is International Non-Profit Climate Group. This one, and along with another group called Responsible Steel அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. And about details அப்படின்னு பார்த்தா, India is the second largest producer of steel after China. Then இப்போ if you are going to achieve this steel zero, என்ன பண்ணணும்னு சொன்னா, one thing what has to happen is decarbonization அப்படின்ற ஒரு process நடக்கணும். But companies don't do this. That is the problem. So steel manufacture பண்ணும்போது, if you can follow this decarbonization process, it will be fine, but they don't follow it. So we are trying to make them follow it. And like some numbers, data globally, if you see, out of the total carbon dioxide emitted, 8% comes from steel alone. Okay, and in India it is 12% from steel alone. Okay, so how to stop this? We have to make the industries modern, because now recent in technologies where you make steel, there is no much pollution. So இதை வந்து மாடர்னைஸ் பண்ணனா சரி பண்ண, ஓல்டு டைப்பை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றது ஒன்று. ஸோ இதில் வந்து நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனல் ஸ்டீல் பாலிசி இந்த இயர் 2017 it was introduced. And because of this national steel policy, the idea of national steel policy was to make India the hub for steel production. ஏன்னா சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம், நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம், பட் ஸ்டில் yet we import steel from China, because so much of steel is needed for India. India is like swallowing steel. அவ்வளோ ஸ்டீல் இந்தியாவுக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு டைம் நம்ம படிக்கிறல, இந்தியா வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பிரிட்ஜ் நம்ம கட்டிட்டோம், ரோட்ஸ் இவ்வளோ போட்டுட்டோம், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கோம். அப்போ என்ன மீனிங்னா, so much steel we are using. So we are still importing steel from China. So this national steel policy in 2017 was made to increase the production of steel in India. Okay, and from this policy, because of this policy, per capita consumption of steel, it increased from 56.7 to 74.1. Why? Because so many infrastructure projects are happening in India. Agricultural projects எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் ஒன்று படிச்சிருப்பீங்க. அதாவது இந்த கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தேர். ஓகே, ஸோ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கோயிங். ஸோ consumption of steel is increasing. So to increase production of steel, we brought this national steel policy of 2017. So because of that, pollution is also increasing. So to bring down that pollution, we have brought down this worldwide policy called as Steel Zero Initiative. Steel Zero Initiative na carbon emission zero ஆக்குறதுக்கான target. Okay, so what are the initiatives for this? So அப்ப Steel Zero, I'm sorry, pollution zero ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, what are the initiatives? is Hisarna technology. It's a way, so all these people are doing this. Okay, and course 50 project of Japan, cider wind project. These are the projects which are trying to produce steel with least or no pollution. Okay, and in this Glasgow summit which happened in Glasgow last year, இதுல என்ன சொல்லிருக்காங்க, net zero வந்துட்டு 2070 கொண்டு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. Okay, net zeroன்றது not for steel, for entire carbon emission. What is net zero? நம்ம எமிட் பண்ற கார்பன், அதே மாதிரி நம்ம அப்சார்ப் பண்ற கார்பன் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஃபைனல் என்னவா இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். ஸோ டூ திங்ஸ் ஹேவ் டு ஹேப்பன். ஒன் திங், யூ ஹேவ் டு ட்ரை அண்ட் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு யூ ரிலீஸ் டு த அட்மாஸ்பியர். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய மரம் வைக்கிறது, இந்த மாதிரி சீ கிராஸை இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயம் மூலியமா கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணவும் ட்ரை பண்ணணும். ஸோ ஃபைனல் என்னவா இருக்கணுமா, 2070 நெட் ஜீரோ ஆக்கணும் அப்படின்றது டார்கெட், கிளாஸ்கோவோட டார்கெட். ஓகே, and what is the one way to reduce it? இது ப்ரிலிம்ஸ்லயும் வரலாம், நீங்க மெயின்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். யூஸ் ஆஃப் கிரீன் ஹைட்ரோஜன். கிரீன் ஹைட்ரோஜன் பத்தி நம்ம ஏற்கனவே முன்னாடி நீங்க நம்ம கேட்டலிஸ்ட் எல்லாம் வந்திருக்கு, நம்ம யூடியூப் சேனல் வீடியோலாம் கூட போட்டிருக்கோம். வாட் இஸ் கிரீன் ஹைட்ரோஜன் சொல்லி போட்டிருக்கோம். ப்ரொடியூசிங் ஹைட்ரோஜன் ஃபியூவல் பை யூசிங் பயோமெட்ரின் சொல்றதை விட எமிஷன் இல்லாத மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அது மூலியமா ஹைட்ரோஜன் ஃபியூவல் தயாரிச்ச கிரீன் ஹைட்ரோஜன். இல்லைன்னா இந்த இதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரே ஹைட்ரோஜன் ஒன்று இருக்கும், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பொல்யூஷன் கொடுக்கறதெல்லாம். ஸோ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆர்கானிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணி பொல்யூஷன் இல்லாம ஹைட்ரோஜன் ஃபியூவல் தயாரிச்சா கிரீன் ஹைட்ரோஜன். ஸோ யூஸ் கிரீன் ஹைட்ரோஜன் ஆஸ் அ ஃபியூவல் for steel industries. If you can do that, it will reduce pollution. Why? Steel production la pollution எங்க இருந்து வரும்? ஆக்சுவலா அந்த கோல் எரிப்பாங்கல்ல,
ஸ்மெல்டிங்ன்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸ்மெல்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது கோல் தேவைப்படுதுல, கோல் எரிக்கும் போது தான் பொல்யூஷன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பர்னிங் கோல், இஃப் யூ கேன் பர்ன் ஹைட்ரோஜன் ஃபியூவல் அண்ட் தட் ஹைட்ரோஜன் ஃபியூவல் ஷுட் பி மேட் யூசிங் கிரீன் ஹைட்ரோஜன் டெக்னாலஜி. அப்படி பண்ணியிருந்தா பொல்யூஷனை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் one more idea is to use carbon capture, utilization and storage technologies. So this is when இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில புகை போயிட்டு இருக்கும், அந்த நெருப்பு மாதிரிலாம் வந்துருக்குல பெரிய பெரிய ஃபேக்டரியிலலாம். அப்போ எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சு வெளியே போற கார்பன் இருக்குல்ல, அதை கேப்சர் பண்ணி சாலிடா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. கன்வெர்ட் பண்ணி அதை ஃபியூவலா யூஸ் பண்ணலாம். மேபி சம்டைம்ஸ் அதை ஃபெர்டிலைசர்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் யூஸே இல்லைன்னு சொன்னா மண்ணுக்கடியில புதைக்கிறது, இந்த மாதிரி சேஃபா வந்துட்டு அதை டிஸ்போஸ் பண்றது, இந்த மாதிரி பண்ணணும். டைரக்டா அட்மாஸ்பியருக்குள்ள விடாம அது வந்துட்டு வெளியில போற அந்த சிம்னில இருந்து கேப்சர் பண்றது தான் இந்த ப்ராசஸ். ஓகே. So in India, as far as India is seen, iron steel industry இது எல்லாமே Environment Protection Act க்கு கீழ வரும். Okay, this you have to know. And one more thing, see here we have this National Action Plan on Climate Change. எதுனா the Paris Agreementல போட்டிருப்பாங்க. Okay, National Action Plan on Climate Change. So here what they have done is, for this, particularly for controlling steel emission, they have introduced certain things. One is National Mission for Enhanced Energy Efficiency. So இந்த NAPCC க்கு கீழ இந்தியா கமிட் பண்ணதுக்காக இந்தியா சில ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதுல ஒன்று வந்து நேஷனல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி. தென் another one is பெர்ஃபார்ம், அச்சீவ் அண்ட் ட்ரேட். So this is another scheme which is under this National Mission for Enhanced Energy Efficiency. So what this scheme, shortly it is called as PAT. It is a market-based mechanism through certifications of energy savings which could be traded. ஸோ இது எப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப கம்மி எமிஷன் யூஸ் பண்ணி அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியுதுன்னு சொன்னா, கவர்மெண்ட் வில் கிவ் தம் a certification. This PAT certification. அந்த சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். Depending on how much you performed, you will have a value for that certificate. That certificate can be traded. You can sell that certificate to some other company and make money out of it. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் அந்த கம்பெனி அந்த சர்டிஃபிகேட் வாங்க போகுது? டார்கெட் இருக்கும். எவ்ரி கம்பெனி இவ்வளோ தான் நீங்கள் எமிஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னால், பழைய கியோட்டோ ப்ரோட்டோகால் இருந்துச்சுல, அதில் கார்பன் ட்ரேடிங்னு ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கிலாந்து, நீங்கள் வந்துட்டு ஃப்ரான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கிலாந்துக்கு ஃப்ரான்ஸுக்கும் ரெண்டு பேருமே வந்துட்டு நீங்கள் வந்து 20 கிராமுக்கு மேலே கார்பன் எமிட் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க. இங்கிலாந்துனால 20 கிராமில் வெறும் 10 கிராம் தான் எமிட் பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 10 கிராம் என்ன இருக்கு, இன்னும் மிச்சம் இருக்கு. நீங்க அந்த 10 கிராம் என்ன பண்ணலாம், பிரான்ஸ்க்கு வித்தரலாம். அப்ப அவங்க என்ன அர்த்தம், நீங்க 30 கிராம் வரைக்கும் எமிட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இதனால கெட்டதா நல்லதா? இதுல என்ன கெட்டது இருக்கு? ஒரு கெட்டதுமே இல்லை. ஏன்னா கார்பன் எமிஷனுங்கிறது மொத்த பூமிக்கு சேர்த்துதான். புரியுதா உங்களுக்கு? மொத்த பூமிக்கு சேர்த்துதான் எமிஷன். அப்போ நீங்க வந்துட்டு எப்படி பார்த்தாலும் கடைசியில டார்கெட் அச்சீவ்டா, 10 + 30 comes back to 40 at last. ஸோ இங்க அவங்கனால வந்துட்டு என்ன பிரச்சனை, இசி கியோட்டோ ப்ரோட்டோகால் ஆர் பாரிஸ் அக்ரிமெண்ட் ஆர் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தே ஆர் ஜஸ்ட் அட்வைசஸ் மாதிரி தான். எந்த கண்ட்ரியும் போயிட்டு 20 கிராம்ஸ் எமிட் பண்ணும், இல்லைன்னா உன் மேல நியூக்ளியர் வெப்பன் போட்டுருவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது யாரையும். ஆல் தீஸ் ஆர் அட்வைசஸ். தயவு செஞ்சு இப்படி பண்ணுங்கடா, எல்லாம் செத்து போயிடும் இல்லாட்டி அப்படி சொல்லி போய் சொல்றது தான். இஃப் த கண்ட்ரிஸ் டோன்ட் ஒபே, யூ கேனாட் டூ எனிதிங். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதை வந்துட்டு ரூலா போடுறதை விட யூ மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் தெம் டு அச்சீவ் சம்ஹவ் அச்சீவ் தட். ஸோ அப்படி கொண்டு வந்தது அந்த கார்பன் ட்ரேடிங் கான்செப்ட். அட் லாஸ்ட் நீங்க உலகத்துல எங்க எமிட் பண்ணாலும் இட் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் தி என்டையர் வேர்ல்ட் அட் லாஸ்ட். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், கார்பன் ட்ரேடிங்னு அதனால தான் கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அப்போ இதுல என்ன பண்ணோம்னா, டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க கோட்டாவை விட கம்மியா எமிட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற இண்டஸ்ட்ரீஸை கூட நான் எப்படி ஆரம்பிக்கணும், எமிஷன் கம்மியா இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கணும் சொல்லி அப்படியே ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அது மூலமா என்ன கிடைக்கும், அந்த கார்பன் ட்ரேடிங் கிடைக்கும். அதை கொண்டு போய் வெளிநாடுகளில் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, பணமா மாத்திப்பாங்க. அந்த பணம் இன்னும் கொஞ்சம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, எமிஷன் குறையக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குறதுக்கு மறுபடியும் அந்த பணம் இந்த பக்கம் யூஸ் ஆகும். ஆனா டோட்டலி வாட் யூ ஹேவ் அச்சீவ்ட் இஸ் அட் லாஸ்ட் வாட் யூ நீடட் இஸ் அச்சீவ்ட் அட் லாஸ்ட். ஸோ இதுக்கு தான் கார்பன் ட்ரேடிங் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதே கான்செப்டை இந்தியா லெவல்ல கொண்டு வந்தது அந்த பேட். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஆர் ஒன் கம்பெனி, யூ ஆர் அனதர் கம்பெனி, இதே மாதிரி டார்கெட் இருக்கும். உங்களால டார்கெட்டுக்கு கீழே கூட எமிட் பண்ண முடியும். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும் பேட். நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து நீங்க அவர் விலைக்கு வாங்கிப்பாரு. அப்போ அவர்கிட்ட வந்து நீங்க 30 கிராம்ஸ் வரைக்கும் எமிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவர் 40 எமிட் பண்ணிடுவாரு. மிச்ச 10 என்ன சொல்லுவாங்க, பாருங்க 10 கிராமுக்கு நான் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். ஸோ 30 is done. ஸோ திஸ் இஸ் பேட். ஓகே, ஸோ சிம்பிளா லோக்கலா புரிஞ்சுக்கணும்னா, பேட் இஸ் திஸ் அண்ட் இட் கேம் எஃபெக்டிவ் ஃப்ரம் 2012. ஓகே, so that is why PAT என்னது, perform, achieve and trade. So what you do, you perform well,
by reducing the emission. By that you achieve, what is the achievement? You get a certificate for that and use that certificate and trade it. You make money out of it. Okay, ஸோ பணத்துக்காகவாச்சும் நம்ம எமிஷனை குறைப்போம்ல, சும்மா பண்ண சொன்னா யாரும் பண்ண போறது இல்லை. இப்போ ரோட்ல குப்பை போடாதுன்னு சொன்னா யாரும் போடாமல அப்படிதான் போடுவீங்க. நம்ம என்னத்தான் யூபிஎஸ்சி படிச்சாலும் நல்ல பசங்க நம்மளே சொல்லிக்கிட்டாலும் ரோட்ல குப்பை போடுவோம். ரெட் சிக்னல்ல நிறுத்த மாட்டோம். இப்ப ரெட் சிக்னல்ல மட்டும் நிறுத்தலனா தம்பி, நீ ரெட் சிக்னல்ல மட்டும் வண்டியை நிறுத்துனேன்னா உனக்கு 10 ரூபா கொடுப்பேன்னு சொல்லி பார்க்கட்டுமே. ரெட் சிக்னலுக்கு 5 அடி தள்ளியே நிறுத்திடுவோம், 10 ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மக்களுக்கு ஏதாவது கொடுத்தாதான் வேலை நடக்கும், இல்லைன்னா வேலை நடக்காது. இதுதான். எத்தனை பேர் பஸ் ரெட் சிக்னல் வண்டி நிறுத்துறீங்க? 99% பேர் நிறுத்த மாட்டாங்க. அப்படி நிறுத்தினா பின்னாடி இருக்க கவர்மெண்ட் பஸ்காரன் ஆறு அடிச்சு நம்ம இடிச்சு தள்ளுற வரைக்கும் இடிப்பான், போ முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ல பெரிய சண்டே நடந்திருக்கு. அவன் முன்னாடி போன்னு சொல்ல வேண்டியது, கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க, போடா முன்னாடி. நான் இங்க பாரு ரெட் சிக்னல்ல போக மாட்டேன்னு சொல்றது. ரெட் சிக்னல்ல வண்டி நிறுத்துறது வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய கிரைம். ஓகே, அப்ப இதே வந்துட்டு நீங்க ரெட் சிக்னல்ல வண்டியை நிறுத்துனீங்க சொன்னா சேலரியில ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பேன்னு சொல்லட்டும், பஸ் போற எங்க நிக்குதுன்னு பாருங்க. தட் இஸ் வாட் இஸ் கார்பன் ட்ரேடிங் ஆர் பேட் இஸ் ஹியர். ஓகே, so next one is மிலியூசா அகஸ்திய மலானா. அப்ப இதுல ஒரு விஷயம் நமக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, அகஸ்திய மலையில ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மட்டும் புரிஞ்சிருச்சு. ஓகே, so this is a new species of it's actually a tree. Okay, it is found in the evergreen forests of southern western Ghat. Actually it will be on the western side. Eastern side இருக்க வாய்ப்பே இல்லை நமக்கு. ஈஸ்டர்ன் சைடு வந்து என்னது, ரெயின் ஷேடோ ரீஜன் அங்க இருக்காது. வெஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த ரீஜன்ல அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலி 7 ஸ்பீஷிஸ் இருக்கு இந்த மிலியூசான்னு சொல்லிட்டு. அதுல இப்ப நம்ம இன்வென்ட் பண்ணி டிஸ்கவர் பண்ணிருக்கிறது மிலியூசா அகஸ்திய மலானா அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ 6 to 9 meters ஹைட் வளரும்னு சொல்றாங்க இது கொஞ்சம். ஓகே, அண்ட் டோட்டலி இன் இந்தியா அலோன் 25 species are there. Entire India la Miliusa மட்டும் 25 species are there. And here in this place they have found this Miliusa agasthamala. ஏன்னா இதை தாண்டி இதுல வந்துட்டு பெரிய கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பேரை கொடுத்து எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இந்த கொஸ்டின் அதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அகஸ்திய மலை வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்குன்றத நிறைய பேர் கரெக்டா தெரியும்ன்ற ஒரு ஐடியால கேட்க மாட்டாங்க. பட் ஒன் மோர் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ், தமிழ்நாடு பீப்புளுக்கு தான் தெரியும், நார்த் இந்தியன்ஸ்ல அகஸ்திய மலை எங்க இருக்குன்னு தெரியல, ரொம்ப சான்சஸ் கம்மி. ஸோ இது ரொம்ப இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா லக்கு நம்மளுக்கு. இது ஒன் திங், என்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்னு கேட்கலாம். Evergreen forest, where it is found, Western Ghats. That's all. Okay, so இப்போ அந்த பேட் மாதிரி அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் எனர்ஜி கிளைமேட் இண்டெக்ஸ். ஸோ அப்போ நித்தி ஆயோக் வந்து நார்மலாக ஸ்டேட்ஸுக்கு ரேங்கிங் போட்டாலே அது 90% நித்தி ஆயோக் தான் வேலை பண்ணியிருக்கும். ரொம்ப ரேர்லி தான் வேற யாராவது பண்ணுவாங்க. ஸ்டேட்ஸை வரிசைப்படுத்தி ரேங்கிங் போட்டாலே நித்தி ஆயோக் தான் இருக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி நித்தி ஆயோக் ஸ்டேட்ஸுக்கு ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஓகே, இது இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேட் எனர்ஜி கிளைமேட் இண்டெக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் தே ஹவ் டன் இன் 2022. இட் இஸ் கால்ட் ஆஸ் ரவுண்ட் 1. ஓகே, ஸோ இப்போ எதை வச்சு இந்த ரேங்கிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு 6 parameters யூ ஷுட் மக் இட் அப். வேற வழியே இல்லை, யூ ஹேவ் டு மெமரைஸ் இட். இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எப்பவுமே கேட்பாங்க. டிஸ்காம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்காம்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அதான் டிஸ்காம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சஸ் அஃபோர்டபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் எனர்ஜி, கிளீன் எனர்ஜி இனிஷியேட்டிவ்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்சி, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் நியூ இனிஷியேட்டிவ்ஸ். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பொல்யூஷன் எமிஷன் ஹியர், கம்ப்ளீட்லி அபவுட் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டுக்குலாம் வந்தால் என்ன நிலைமை தெரியல, நைட் 2 மணி கரண்ட் போயிருது, திரும்ப காலையில் 4 மணி கரண்ட் போயிருது. அப்போ வந்து அக்சசிபிலிட்டி அதில் போயிடுச்சு. எங்கே இருக்குது இந்த ரெண்டாக இருக்கும், அக்சசிபிலிட்டி அஃபோர்டபிலிட்டி போச்சு, கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க. அப்போ ரிலையபிலிட்டி ஆஃப் எனர்ஜி வாய்ப்பு இல்லை, இந்த செகண்ட் பாயிண்ட்லேயே போச்சு. ஓகே, ஸோ அப்போ டிஸ்காம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அப்போ இதுக்குள்ள ரேங்கிங் போட தமிழ்நாடு எங்கே போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ். அப்போ எனர்ஜி வந்துட்டு ரிலையபிளாக கரெக்டாக கொடுக்குறாங்களா, எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குது அந்த எனர்ஜி, அப்படின்னா என்னது டிரான்ஸ்மிஷனில் லாஸ் ஆகக்கூடாது. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கணும். அப்புறமேல்ட்டு சஸ்டைனபிள் எனர்ஜி எவ்வளோக்குள்ள ட்ரை பண்ணியிருக்கு. இந்த மாதிரி 6 parameters இதை பேஸ் பண்ணி இவங்க ரேங்கிங் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 6 இனிஷியேட்டிவ்ஸை சின்னதாக பிரித்தா டோட்டலி 27 indicators are coming. ஓகே, ஸோ இதில் ரேங்கிங் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 3 விதமாக ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ற மாதிரி ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், தென் யூ ஹேவ் அச்சீவர்ஸ், தென் ஆஸ்பிரன்ஸ். ஓகே, 3 பிரிக்கிறாங்க. இந்த எப்படி இதை 3 பிரிக்கிறாங்கன்னா, இட்ஸ் நாட் ஃபார் என்டையர் இந்தியா.
இதையும் வந்து வேற மாதிரி பிரிக்கிறாங்க. லார்ஜ் ஸ்டேட்ஸ், ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாறுபடும்ல. இப்போ லார்ஜ் ஸ்டேட்ஸ்னு சொன்னா நிறைய இந்த மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கலாம், தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கலாம். அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு குட்டி ஸ்டேட்டோட போட்டி போட வைக்க முடியாதுன்றனால தே ஸ்பிளிட் இட் இன்டு 3: லார்ஜ் ஸ்டேட், ஸ்மால் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி இப்படின்னு சொல்லி 3 பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல லார்ஜ் ஸ்டேட்ல பார்த்தா குஜராத், கேரளா, பஞ்சாப் ஃபர்ஸ்ட் 3. ஸோ ஸ்மால் ஸ்டேட்ஸ்ல கோவா, திரிபுரா, மணிப்பூர். அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் யூ ஹேவ் சண்டிகர், டெல்லி, தாமாதியம். ஸோ தீஸ் ரேங்க்ஸ், ட்ரை டு ரிமெம்பர் தெம். அண்ட் வாட் இஸ் த டிராபேக் ஆர் வாட் இஸ் த டிமெரிட், அந்த மாதிரி ஏதாவது சொல்லி சேலஞ்ச் ஆஃப் திஸ் கிளைமேட் இண்டெக்ஸ்னா, மோஸ்ட்லி டேட்டா இஸ் நாட் அவைலபிள் வித் த ஸ்டேட்ஸ். ஏன்னா இப்போ டேட்டா எங்கேருந்து வாங்கணும்? ஸ்டேட்ல இருந்து தான் வாங்கணும். There is no any mechanism for the central government to go directly or NITI Aayog to go directly and take the data. State government have to provide the data and most of the states have no data about it, so it is very difficult to make this index அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது நைரோபி ஃப்ளை. நைரோபின்னு நமக்கு வேற எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? கென்யாவோட கேபிட்டல் இன்னொரு இடத்துல கூட கேள்விப்பட்டிருக்கோமே, மணி ஐஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். அந்த நைரோபி மாதிரியே இந்த நைரோபியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், தொல்லை கொடுக்குறது எப்போ பார்த்தாலும். ஓகே, ஏன்னா மற்றவங்க எல்லாரும் அந்த ஹோல் டீமே ஒழுக்கமா இருந்தாலும் இது சும்மா இருக்கணும் எதையாவது பண்ணி நல்லா தப்பிச்சு வந்திருக்க டீமை மாட்டி விட்டுரு பார்த்தீங்களா இதில் போயிட்டு. அந்த நைரோபி மாதிரி இந்த நைரோபியும் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, see here, this is a fly. So what is the problem with this fly is it doesn't bite. இது அதிலே பார்த்தீங்கன்னா இது ஏன் இதுனா சிமிலர்னு சொன்னேன்னா, அந்த நைரோபியும் பார்த்தீங்கன்னா டைரக்டா பேட்டி வம்பளுக்காது, அதுவா ஏதாவது பண்ணி மொத்தத்தில் ஏதாவது கவுத்து விட்டுரும் கடைசியில். ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ளை வந்து இட் டசன்ட் கோ அண்ட் பைட் சம் ஒன். சும்மா போயிட்டு ஸ்கின் மேலே உட்காரும் போது அது பாடியில் ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணும். இட் ஸ்டார்ட்ஸ் கிவிங் அ பர்னிங் சார்ட் ஆஃப் சென்சேஷன் ஃபார் த ஸ்கின். ரொம்ப ஹையர் லெவலில் போனால் ஹெட் ஏக், வாமிட்டிங் அந்த மாதிரி கூட காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, how it bites mostly is when it is sitting on top of you on the skin. இதை போய் நம்ம தட்டி விட்டாலோ அடிச்சு when you disturb it, it becomes, it panics. அது பேனிக் ஆச்சுன்னா அந்த லிக்விட் வந்து செக்ரேட் ஆயிருமாமா. அப்போ இது என்ன பண்ணுமாமா, இது வந்து உட்காந்துச்சுன்னு சொன்னா அப்படி பூ போல ஊதி விட்டுருணுமா. அப்படி ஊதி விட்டு அது பாட்டுக்கு என்ன பண்ணிடுவான், நம்மள ஒன்றும் பண்ணலப்பான்னு சொல்லிட்டு பறந்து போயிருமாமா. ஸோ இப்போ தெரியுது ஏன் அந்த கேரக்டர் நைரோபியோட கம்பேர் பண்ணேன்னு. அதுகிட்ட வந்துட்டு போயிட்டு சண்டைக்கு போனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிரு, துப்பாக்கி சுட ஆரம்பிச்சிரு சுற்றி இருக்கவங்களை பூரா. அது அமைதியாக பேசி பரவாயில்லம்மா, ஏமா இப்படி தொல்லை கொடுக்குற, கொஞ்சம் சும்மா தான் ஏன் இப்படி உயிர் எடுக்கிற அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணும், அது பாட்டு சும்மா இருந்துருது இல்லை. அதே மாதிரி தான் இந்த நைரோபி ஃப்ளையும் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இதை ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. இல்லை இன்னொரு காரியம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நல்லதும் பண்றாரு கெட்டதும் பண்றாரு. என்னன்னா, இட் வில் டிஸ்ட்ராய் த கிராப்ஸ், இட் வில் ஆல்சோ ஈட் த பெஸ்ட். இப்போ இவர் நைரோபி ஃப்ளை நல்லவரா கெட்டவரா தெரியல. கிராப்பை டிஸ்ட்ராய் பண்ணிடுறது, அப்புறம் பெஸ்ட்டை சாப்பிட்றது. கிராப் இல்லாததுக்கப்புறம் நீ பெஸ்ட்டை சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன. ஸோ பார்த்துக்கங்க, இவ்வளோ தொல்லை கொடுத்துருக்குது இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மலபார் பைடு ஹார்ன்பில். ஸோ ஹார்ன்பில்னு சொன்னாலே மோஸ்ட்லி எந்த ரீஜன்? வெஸ்டர்ன் காட்ஸ், கேரளா. கேரளாவில் தான் அதிகமாக ஹார்ன்பில் பார்க்க முடியும். ஆனால் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுவாங்க? நாகாலாண்டில். ஓகே, கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். ஓகே, ஆனால் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஹார்ன்பில் இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன். ஓகே, ஸோ இப்போ ஏன் இது நியூஸில் இருக்குன்னா, நிறைய ஹார்ன்பில்ஸ் என்ன பண்ணுதான், கூட்டமாக குடும்பம் என்ன பண்ணுது, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊரை விட்டு ஓடிட்டு இருக்குது. ஏன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்காங்க. சரி, என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா, அந்த ரீஜனில் நிறைய மரங்களை வெட்டுறாங்களாம். அந்த மரம் வெட்டுறதுனால ஹேபிட்டட் லாஸ் கிரியேட் ஆகுது. அதை விட இன்னொன்று, அந்த மெஷின்ஸ் யூஸ் பண்ணி மரம் வெட்டுறதுனால ஹார்ன்பில்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் பேர்ட்ஸ். ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் அந்த இடத்த விட்டு பறந்துடும். இந்த அணில் குட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா, நம்ம லைட்டை திரும்பி பார்த்தா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பேர்ட் இட் இஸ். ஸோ இந்த மெஷின்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்குற அந்த வைப்ரேஷன் சத்தத்தினால டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுதான், ஃபுல் மாஸ் மைக்ரேஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதனால என்ன பண்ணோம்னா, அந்த ட்ரீஸை கட் பண்றத பெட்டர் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எங்க இருக்கும்னு சொல்லி பார்த்தா, தே டோன்ட் பில்ட் நெஸ்ட். ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பெரிய மரங்கள்ல இருக்கிற நேச்சுரல் ஹாலோஸ் இருக்கும்ல, அதுக்குள்ளார போய் தான் இது குடியிருக்கும். ஸோ அப்போ மரங்க இல்லைன்னு சொன்னா தே லூஸ் தேர் ஹேபிட்டட். தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இப்போ எந்தெந்த ட்ரீ வந்து கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சிலி ட்ரீ ஆர் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வைல்ட் ஜாக் ஆர் சடாச்சி ட்ரீ ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் தாமன், எருள் ட்ரீ, மணிமருது ட்ரீ. இந்த ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்றாங்களா, கட் பண்றாங்க. ஸோ யூ கேன் கெட் அ கொஸ்டின் வேர் தீஸ் ட்ரீஸ் குட் பி given in question and can be asked, where are these types of trees found? Deciduous forest, evergreen forest, கேரளாவா, இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு நோ திஸ். ஸோ அதே மாதிரி சவுத் இந்தியாவில் என்னென்ன ஸ்பீஷிஸ் ஆஃப் ஹார்ன்பில்ஸ் இருக்குன்னு கேட்குற மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி கேட்கும் சான்ஸ் இருக்கு. யூ கேன் சி ஹியர் கிரேட் ஹார்ன்பில். இதுதான் வந்து ஸ்டேட் பேர்டு.
கிரேட் ஹார்ன்பில் இது அது நம்ம நார்மலா நியூஸ்ல பாக்குறது பூரா இந்த இதுதான், இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்குறது. கிரேட் ஹார்ன்பில், மலபார் பைடு ஹார்ன்பில் இது இந்த கரண்ட் அஃபேர் நம்ம பாக்குறது. அது போக மலபார் கிரே ஹார்ன்பில் அண்ட் இந்தியன் கிரே ஹார்ன்பில் இன்னும் 2 இருக்கு. ஸோ சவுத் இந்தியால மட்டுமே 4 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஹார்ன்பில்ஸ் ஆர் தேர். And next one is rare flight of Antarctic's light mantled albatross to Tamil Nadu coast. Albatross யாருக்கு தெரியும்? நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? Fastest bird னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. They are called as the fastest flying birds னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட I'm sorry wingspan, biggest wingspan. Fastest வந்து இன்னொன்னு அது எது? Falcon. Yes, falcon is fastest. Albatross is the highest, the longest wingspan இருக்கக்கூடிய பெரிய சைஸ் பறவைன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது. Okay, and these birds, these particularly this light mantled albatross in the specific species, they are found in Antarctica. Their home is Antarctica, but from there they have migrated here to Rameshwaram Pambanpala region. They have come. We don't know why. Still people are trying to find out the reason why they have migrated such a long distance and come here. This is the first time this bird has been seen in Rameshwaram region. We don't know why. Okay, so what all we have to know here is this marine Mannar Marine National Park, where it is there, Tamil Nadu, இது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது இந்த ஆல்பட்ராஸ், இது where it is endemic to, it is Antarctica, that you have to know. And then next என்ன மோஸ்ட்லி நம்ம இந்த ஒரு பேர்ட்லாம் கொடுத்து அண்டார்டிகாலாம் சொன்னா நம்ம நோ தான் போடும். அண்டார்டிகால எதுவுமே இருக்காதுப்பா, அங்க அங்க உயிரினமே இருக்காது, அங்க எப்படி இருக்குன்ற மாதிரி தான் வில் திங்க். பென்குயின் மட்டும் தான் இருக்க சான்ஸ் இருக்குன்னு யோசிப்போம். பட் திஸ் ஆல்பட்ராஸ் பிலாங்ஸ் டு அண்டார்டிகா. ஸோ ஸ்பெசிஃபிக் டீடைல் யூ ஹேவ் டு நோ இட். And one more thing, Gulf of Mannar is an important bird area. This you have to know. Okay, certain places, இப்போ எப்படி நேஷனல் பார்க் இருக்கோ, எப்படி வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கோ, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியான்னு சில ஏரியாங்களை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா. See why these birds have migrated னு சொல்லி தெரியல, but they have guessed some reasons. The difference in atmospheric pressure, so this could have caused the problem. ஏன்னா நம்ம climate change நடந்துட்டு இருக்கறனால atmospheric pressure மாறுது. So இந்த albatross பறவையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, these birds they don't fly much, they don't flap their wings much. இந்த காத்தை யூஸ் பண்ணி அது பறக்க ட்ரை பண்ணும். அதிகமான ஸ்ட்ரெஸ் இல்லாம காத்தை யூஸ் பண்ணி பறக்க ட்ரை பண்ணும். இப்போ விண்டோட பேட்டர்ன் ஸ்லைட் சேஞ்ச் ஆனாலும் they start to get confused, they don't know how to fly, where to go. ஸோ நான் என்ன பண்ண, அந்த இடத்த விட்டு ஓடி வர ட்ரை பண்ணும். ஸோ இப்போ அண்டார்டிகா ரீஜன்ல அந்த ஏர் ப்ரெஷர் மாறினதுனாலையும் விண்ட் பேட்டர்ன்ஸ் மாறினதுனாலையும் they are finding it difficult to survive there, so they are trying to run somewhere. அப்படி வந்து சேர்ந்தது தான் இங்க வந்து சேர்ந்துருக்கு, இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. ஓகே, and IUCN status, they are near threatened. Okay. And one more இதுல கொஞ்சம் difficult data என்னன்னா, இந்த places where they thrive, அது கொஞ்சம் you have to know. See sub Antarctic islands, places like Mercury Islands, Heard Islands, McDonald Islands in Australia, South Georgia Island. Mostly questions will come like they'll give an island name and I'll ask you where it is. That island is in Pacific Ocean or Indian Ocean, something like that, or where it belongs to. See, for example, this McDonald Island belongs to Australia, Georgia Island belongs to British. Such questions will come. UPSC is known for asking indirect questions. See, this issue is related to albatross, but they will simply directly ask, they'll give an island name and they'll ask which country it belongs to. So you have to know it. So ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, you have to know that. Then IUCN status is near threatened. Okay, next one, Manas Tiger Reserve. Okay, see here, in Manas, why it is in news. Manas Tiger Reserve, why it is in news? It's because for every one male tiger there is, in the census they have found, for every one male tiger there is 2.4 tigers. So this is the news here. So what method they have used to count the tiger for tiger census? Camera trapping assessment. Okay, camera trapping assessment, because this method is found to be more efficient. Earlier what method do they use? They'll see the paws
போய் மேனுவலாக போயிட்டு எங்கெல்லாம் அந்த கால் அச்சு இருக்கோ அதை வச்சு கவுண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கால் வச்சு ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இப்போ ஆனால் அந்த மெத்தட் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நவ் தே ஹேவ் செட் கேமராஸ் எவ்ரிவேர். whenever tiger comes across it will trigger that they will shoot it and how they will find it. இந்த புலிக்கு கோடு இருக்கும்ல, தே ஆர் லைக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃபார் ஹியூமன்ஸ். ஒரு புலிக்கு இன்னொரு புலிக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதை வச்சு அனலைஸ் பண்ணி மொத்தமாக எத்தனை புலி இருக்குன்னு சென்சஸ் எடுப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் கேமரா ட்ராப்பிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. and they found for one male tiger there is 2.4 female tigers. So female tiger count has increased. And who is doing the project? National Tiger Conservation Authority. This is one more thing you have to know. And one more thing what you have to know is this see here in this Manas alone, they have done something called as, they have done different anti-poaching camps in Manas. And during this camp also they have counted the tigers. So idhum pannirukanga. And how did they count? They were sitting on the backs of elephants using Android based digital platforms. So counting method, one more thing what they are using is Android based digital platform they are using. That is one thing. And another one more thing what you have to know here is this Manas is in connection with national park in which country? This is a transboundary national park. எந்த country கூட? பூட்டானோட அப்படியே கண்டினியூ ஆகும். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, இந்த ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணுமா, அப்படியே மனாஸ்ல இருந்து அப்படியே அசாம் வருமா, அப்படியே பூட்டான் போகுமா, அங்கே ஜாலியாக கிளம்பி திரும்ப அசாமுக்கு வருமா. இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுறது இல்லை, விசாவும் தேவையில்லை, பாஸ்போர்ட் எவ்வளோ ஜாலியாக இருக்கு. நம்ம போனால் பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க, உள்ளார வச்சிடறாங்க. இதுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, next topic is about Amarnath flash floods. So இதுல question mostly எப்படி வரலாம், what is flash flood அப்படின்றதுக்கு what is cloud burst, இந்த மாதிரி விஷயம் தான் இதுல mostly question வரப்போகுது. So what is a flash flood? It is a sudden surge in water levels. So water level sudden increase ஆகி அது இருந்து மழையா கொட்டுச்சுன்னு சொன்னா it is called flash floods. So sorry, அது cloud burst. Flash flood is in a water reservoir like a lake or a river or something. Water level increases due to various reasons. மழை வர்றதுனால இருக்கலாம், கிளேசியர் உருகுறதுனால இருக்கலாம், ஏதோ ஒன்று அங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் வாட்டர் பாடி, ரிவர் ஆர் லேக் ஆர் வாட் எவர், சடன்லி அதோட தண்ணி லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி ஊருக்குள்ளார வந்துடும். தட் இஸ் கால் ஃபிளாஷ் ஃப்ளட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் வந்துட்டு when it becomes very dangerous or when it becomes too worst is when choked drain lines. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? choked drainage lines. நம்ம தான் பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டு வைக்கிறது, ஏதாவது குப்பையை தூக்கி உள்ளார போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணி வைக்கிறது. மெயின்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பிளாஸ்டிக் யூசேஜ். அண்ட் சம்திங் டு கனெக்ட் வித் திஸ் இஸ் வெரி ரீசென்ட்லி இந்தியா ஹாஸ் பேண்ட் ஒன் யூஸ் பிளாஸ்டிக் ஃபார் என்டையர் இந்தியா. முன்னாடி நீலகிரிஸ்க்கு மட்டும் போட்டிருந்தாங்க, ஹில்லி ரீஜன்ஸ்க்கு மட்டும் இருந்துச்சு. அப்புறம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஒரு 2 மாசம் மட்டும் நடந்துச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ பேன் இண்டியாவுக்கு கம்ப்ளீட்டா வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் பிளாஸ்டிக் யூசேஜ் இஸ் கோயிங் ஆன் அண்ட் வி கீப் ஆஸ்கிங் சம் ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ். வாட், அது அப்போ ஆவின் பால் மட்டும் பிளாஸ்டிக் கவர்ல கொடுக்குறல, நான் மட்டும் கொண்டு போக கூடாதா? அப்போ நம்ம கவர்மெண்ட் திருப்பி கேட்டுச்சுன்னா, சரி ஆவின் பாலுக்கு நீ பாட்டில் கொண்டு வரியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்றது? ஸோ அது நம்மளால we do as much as we can, that's all. அதாவது இப்போ ரொம்ப பசிக்குது, கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு, இவ்வளவு சாப்பாடு தான் எனக்கு கொடுப்பியா, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன். சரி இருக்கிற கொஞ்சமா சாப்பிடுவேன்னு சாப்பிட முடியாது. இட்ஸ் லைக் தட். ஸோ how much we can. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒன் டைம் கேரி பேக்குக்கு பதிலாக நம்மளால ஒரு பை கொண்டு போகணும். எஸ் we can. இப்போ ஸ்ட்ரா வந்துட்டு பிளாஸ்டிக் ஸ்ட்ராக் பதிலாக நீங்க பேப்பர் ஸ்ட்ரா, பேம்பு ஸ்ட்ரா யூஸ் பண்ண, எஸ் யூ கேன். ஸோ வி ட்ரை அண்ட் டூ வாட் வி கேன் as much as possible. ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த நம்ம கவர்மெண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, அந்த வெள்ளை வேட்டிலாம் கட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு வந்தா கவர்மெண்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தாலே ஒரு ஃப்ளட் வந்தா அவங்க எல்லாம் பாதிக்கப்படவே மாட்டாங்க. they will be very safe. பாதிக்கப்படுறது நம்ம தான் கடைசியில. So we have to have our senses that choking drainages will cause huge floods, and we have seen that twice in Chennai also. Okay, so try using as much low plastics as possible. Very simply, see here, UPSC aspirants, TNPSC aspirants, we are known to use pen. Like minds answer writing இதெல்லாம் நம்ம டெஸ்ட்ல எழுத பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு பென் தீந்துரும் at the rate we are using. படிச்சா சொல்றேன். ஓகே, அதுல தீந்து போக ஆரம்பிச்சிரும். So what you are doing, you are throwing like lakhs of pens. Think about whole India then. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு பென் யூஸ் பண்ணி, and that plastic it doesn't decay for nearly 2500 years. நம்ம தூக்கி போடுற ஒரு பேனா 1500 வருஷம் ஆனாலும் வந்துட்டு அது மக்க போறது இல்ல. So what can we do now? இப்போ அந்த பேனாவை கொண்டு போய் நீங்க ரீசைக்கிள் பண்ண போறீங்க, இதை நான் நம்பணும். Try using pens like this. Ink pen, it's not very easy to use because we'll have some troubles in that. Or the Pilot V7, V5, these are the pens mostly UPSC aspirants write, use it.
பட் வாட் யூ டூ, அந்த பேனாவை வாங்கி டோன்ட் த்ரோ இட் அவுட். யூ ஹேவ் இங்க் ஃபார் தட். பை த இங்க், ரீஃபில் இட். அந்த ஒரு 10 செகண்ட் ரீஃபில் பண்றதுலாம் நீங்க படிச்சு அப்படியே வந்துட்டு கிளியர் பண்ணிட போறது இல்ல. ஓகே, யூ கேன் ரீஃபில் தட் பென். ஒன்ஸ் யூ பை தட் பென் ஃபார் 70 rupees, you can have it even for 10 years. ஓகே, ட்ரை ரீஃபில்லிங் இட். ஓகே, see, இது நம்மனால முடிஞ்சது, அவ்வளவு. இட் இஸ் a very simple thing, that's all. But we can save an entire city sometimes. Then think ஒரு like in Chennai, how many UPSC aspirants, how many pens you throw for every 1 or 2 days, and it never decays. 1500 இயர்ஸ்க்கு மேல ஆனாலும் அப்படியே தான் மண்ணில் இருக்கும். அண்ட் வேற வாட் ஹேப்பன்ஸ், மழை பெஞ்சுன்னா எல்லாம் போய் கடைசியில் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ம் ட்ரைனேஜில் தான் போய் கடைசியில் சிக்கும். ஸோ வீல் ஸ்டார்ட் ஃப்ரம் அ ஸ்மால் திங். வீல் ட்ரை அண்ட் யூஸ் இங்க் பென்ஸ். அண்ட் யூ ஹேவ் வாட்டர் ப்ரூஃப் இங்க் ஆல்சோ. எப்போ நான் எழுதி வச்சு ஒருவேளை தண்ணி பட்டு அழிஞ்சிருச்சுன்னா என் நோட்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்ன்ற லெவலுக்கு உங்களுக்கு பயம் இருந்தால் கூட யூ ஹேவ் வாட்டர் ப்ரூஃப் இங்க் ஆல்சோ ஃபார் தட் சேம் பைலட் பென். ஓகே, ட்ரை டு டூ சம்திங். யா. அண்ட் த நெக்ஸ்ட் திங் டு நோ ஹியர் இஸ் வாட் இஸ் cloud burst. Okay, sudden rain in a small time, in a small area, this is called cloud burst. ஆனா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருப்பாங்க. This they might ask in exam. What is that? 10 centimeter rainfall in 1 hour in 20 to 30 square kilometer area. This they will ask. ஒரு பெரிய மழை வந்து பெரிய வெள்ளம் வந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொன்னா இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் will not accept that as cloud burst. So that is the difference. இப்போ ஒரு மழை வந்துச்சுல கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 2 weeks 3 weeks முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அது வந்து மோஸ்ட்லி எவ்ரி ஒன் சார் கிளவுட் பர்ஸ்ட்னாலன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி 2 நாள் நியூஸ் பேப்பர்லாம் போட்டாங்க கிளவுட் பர்ஸ்ட்னு. 2 நாள் கழிச்சு இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் said no, it is not cloud burst. It's a huge rain, yes, but it's not cloud burst because it doesn't fall within this condition. So அப்ப இந்த கண்டிஷன் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் கொஞ்சம். யா, அது கண்டினியூஷன். அதான் ஏன் ஹில்லி ரீஜன்ஸ்ல நடக்குது ரீசன் இருக்கும். யூ ஹேவ் டு see that as well. Okay, so இன்னொரு கண்டிஷன். So when cloud burst happens, certain conditions, relative humidity and cloud cover is maximum. Relative humidity higher இருந்தா தான் மழை வரும். We know. எவ்வளவு what is relative humidity? What percentage is that? See, there's a water molecule, ஒரு பாட்டில் இருக்கு. Max, yeah, it can hold 100 ml, let us say. If it holds entire 100 ml, relative humidity is highest. 100க்கு 100 போயிருச்சு. 100 ml அதனால பிடிக்க முடியும். 50 ml மட்டும் போயிருக்குன்னா 50 by 100. So that becomes 1/2. So 50% அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து எவ்வளோ வாட்டர் எவ்வளோ மாய்ச்சரால் ஹோல்டு பண்ண முடியுமோ அது ஃபுல்லாக முடிச்சு சேச்சுரேட் ஆகிட்டா இட் இஸ் ஹையஸ்ட். ஸோ இது மாதிரி இது வந்து பர்சன்டேஜ் மாறலாம். 90 out of 100 கூட இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ மோர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, மோர் ரெயின்ஃபால். டெஃபினெட்லி வி நோ தட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஃபுல் கிளவுட் கவர். இதில் ரொம்ப சிம்பிளானது. அடுத்த விஷயம் யூ ஹேவ் டு நோ லோ டெம்பரேச்சர் அண்ட் ஸ்லோ விண்ட். இதுதான் முக்கியம். இதை நம்ம கண்டிப்பாக யோசிக்க மாட்டோம். இப்போ பயங்கர ஃபாஸ்ட்டாக விண்ட் இருந்தால் நல்ல மழை, நம்ம புயல் அடிச்சு இப்படி பயங்கரமாக காத்தடிக்கும், அப்படியே போர்டெல்லாம் பறக்கும், அப்போ அதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ண நினைப்போம். பட் see here it is slow. Wind has to be slow. ஆனால் இதை நம்ம ஊரில் நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, என்னது காத்தடிக்குது மழை வராதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா it will dissipate the clouds, அதனால வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்லோ winds. Again one more thing, temperature has to be low. So this is one more point. Why we'll see. And see that reason why temperature low ஆ இருந்தா ஏன் cloud burst வரும்னு சொன்னா condensation will happen faster. அதாவது water vapor will get converted to water very soon, immediate நடக்கும். அதனால மழை வர்றதுக்கு சான்ஸ். And one more thing is also there. Second condition, we see that very carefully. As temperature increases, it increases the chance of cloud burst. Cloud burst வரும்போது low temperature இருக்கணும். But if temperature increases, it increases the chance of cloud burst. Why? நீங்க வந்து இது படிச்சிருப்பீங்க, absolute humidity, அப்புறமேல்ட்டு relative humidity, இன்னொரு வேர்ட் இருக்கும், என்னது? Total humidity. What is that? Absolute humidity, relative humidity, இன்னும் ஒன்று இருக்கேப்பா, humidity capacity. Humidity capacity, இது மூணுக்குமே உங்க புக்ல படிக்கும் போது ஜியோகிராஃபி கிளாஸ் எழுதிருப்பாங்க. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு போட்டிருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ். அப்ப என்னது, இவ்வளவு காத்துனால 100 ml தண்ணி வைக்க முடியும். ஆனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆயிரும், காத்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். நவ் இட் கேன் ஹோல்ட் 200 ml ஆஃப் வாட்டர். அப்ப நிறைய தண்ணியை பிடிக்க முடியும். அது கண்டென்ஸ் ஆனோட நிறைய தண்ணி கீழே வரும். ஸோ அப்போ when temperature increases, chances of cloud burst increases. அதுதான் அந்த லைன்ல கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே, see here, ஏன் ஹில்லி ரீஜன்ஸ்ல அதிகமாக நடக்குதுன்றதுக்கு this reason it will be sometimes new to you. Listen, see here, cloud இருக்கு, கீழே மழையா வந்துரும். This is normal. நம்ம வந்துட்டு
இந்த மவுண்டன்ஸ்ல இந்த ஒரு விஷயம் படிக்கும்போது மவுண்டன் பிரீஸ், வேலி பிரீஸ்னு ஒன்று படிப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ மவுண்டன் பிரீஸ்னா என்ன? வின் ஏர் மூவ்ஸ் ஃப்ரம் டவுன் டு அப், மேல் நோக்கி காத்து நகரும். அப்போ இது என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, when cloud is waiting there, when water droplets are there already, இந்த மேலே எழும்புற காத்து இருக்கு பார்த்தீங்களா, என்ன பண்ண, புஷ் பண்ணிட்டு போயிருமா மேலே, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் மேலே புஷ் பண்ணிட்டு போயிடும். மேலே புஷ் பண்ணிட்டு போகும்போதே இந்த புஷ் பண்ணிட்டு போற காத்து இருக்குல்ல, அது மேலே போக போக என்ன ஆகும்? எனி ஏர் that is going up altitude, டெம்பரேச்சர் குறைஞ்சிரும், அதுவும் கண்டென்ஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணிருச்சு, ஆல்ரெடி கிளவுட் இருந்துச்சு, அந்த கிளவுட் அதை புஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு மேலே, போற வழியில அந்த ஏரும் தானா இன்னும் கூலாகி கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்னாச்சு, டபுள் ரெயின் மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல மொத்தமா எல்லாம் சேர்ந்து கண்டென்ஸ் ஆகி ஒரே டைம்ல மழையா கீழே கொட்டும். ஸோ அப்ப இதுக்கு என்ன காரணம், மவுண்டன் ரீஜன்ல, ஹில்லி ரீஜன்ல ஏன் வந்துட்டு கிளவுட் பஸ்ட் வருதுன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் மவுண்டன் பிரீஸ். ஓகே, ஆர் சிம்பிளி வார்ம் ஏர் தட் ரைசஸ் அப். மவுண்டன் பிரீஸ் அப்படி தானே சொல்லுவோம், வார்ம் ஏர் தட் ரைசஸ் அப் தான் மவுண்டன் பிரீஸ்னு சொல்லுவோம். வேலி பிரீஸ்னா என்னது, கோல்ட் ஏர் தட் கம்ஸ் டவுன் வேலி பிரீஸ்னு சொல்லுவோம். ஓகே, so அப்போ warm air that rises up is the reason why there could be cloud burst in hilly region. இதுதான் காரணம். Okay, we'll have 2 minutes break. I'll come back. Next one, bunny grasslands. bunny grassland ஒரு type of grasslands. See, நம்மளுக்கு என்னென்ன grasslands தெரியும்? savannas தெரியும், வேற steppes தெரியும், வேற கேம்போஸ், பாம்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் 2 இருக்கும், சவுத் அமெரிக்காவில் அது 2 தெரியும், வேற ஏதாவது வெல்ஸ்ன்னு சொல்லி தெரியும். ஸோ இது மாதிரிலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கிராஸ்லேண்ட்ஸ். அது மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கு, உலகத்தில் உள்ள கிராஸ்லேண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்தியாவுக்குள்ள பன்னின்னு ஒன்று இருக்கு, நமக்கு மோஸ்ட்லி நிறைய டைம் தெரிய சான்ஸ் கம்மி தான். ஓகே, மோஸ்ட்லி நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ள உள்ள டீடைல்ஸ் நிறைய கம்மியாக தெரியும், வேர்ல்டு லெவலில் உள்ளது அதிகமாக தெரியும் எப்பவுமே. ஓகே, சி பன்னி கிராஸ்லேண்ட்ஸ், திஸ் இஸ் த பிக்கஸ்ட் கிராஸ்லேண்ட் இன் இந்தியா, ஒன் இம்பார்ட்டன்ட் டீடைல், and it's in Gujarat. Okay, and this is near Indus River. This is near Indus River. Particularly the region where it is located is Rann of Kutch. This you will definitely need. Okay, Rann of Kutch. இந்த மாதிரி question sometimes கேட்குறாங்க. And one more thing, 45% of pastures in Gujarat is covered by this bunny grassland. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாமா, ஏன் குஜராத் வந்துட்டு மில்க் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ஏன் அமுல் வந்துட்டு அங்கிருந்து அவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிச்சுன்னு ரீசன் இஸ் ஹியர். பாஸ்டர்ஸ் இல்லாம யூ கேனாட் ஹேவ் கேட்டில். தட் இஸ் வை தேர் அமுல் இஸ் ஃபிளரிஷிங் லைக் தட். குஜராத் இஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் மில்க் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ பன்னி அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, இட் இஸ் பீங் மேடு. ஸோ இந்த பன்னி கிராஸ்லேண்ட்ஸ் எப்படி உருவாயிருக்குன்னு சொன்னா, இண்டஸ் ரிவர் அண்ட் பக்கத்தில் உள்ள ட்ரிபியூட்டரிஸ் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், மலையிலிருந்து கொண்டாந்து மணலை போட்டு விட்டு அப்படிதான் இந்த கிராஸ்லேண்டை உருவாக்கி இருக்குது. இட் இஸ் லைக் they were conglomerate type of or sediment type of grasslands. Okay, and this name bunny, it is being existing for thousands of years, and these people had known about creation of landforms, deposition landforms, they have known, and they have named it like that, being made. It is being made by Indus River and its tributaries. Okay, and something special about this grassland is it is a mixture of grassland and wetland. And what is specific about this, அப்போ ஒரு இடத்துல வந்து நீங்க சுந்தர்பன்ஸ் பத்திலாம் பார்த்துருப்போம் நம்ம, அங்க வந்து சாயில் எப்படி இருக்கும், செலைனா இருக்கும். அதனால அங்க முளைக்கிற செடிகளுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம், ஹாலோஃபைல்னு பேர் வச்சிருப்போம். என்னன்னா they can grow on salty soil. நார்மலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது சின்ன கார்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா யாராவது பக்கத்து வீட்டு ஒரு கார்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மேல நம்மளுக்கு கோவம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உப்பு தூவி விட்டுருந்தீங்கன்னா கார்டன்ல செத்து போயிடும். ஓகே, ஆனா அப்பெல்லாம் செய்யக்கூடாது. ஓகே, ரொம்ப தப்பு. ஓகே, மனுஷனை கொண்டாலும் கொள்ளலாம், செடிகளை கொள்ளக்கூடாது. மனுஷன் கெட்டது பண்ணுவான், செடி நல்லது பண்ணும். ஓகே, ஸோ அதனால ஆனா பார்த்தீங்கன்னா இந்த செடி என்ன பண்ணுது, சால்ட்டா இருந்தாலும் they are able to grow. That is why they are called as halophiles. So இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், it's a mixture of wetland and together கிராஸ்லேண்ட். ஏன் ஒரு இடம் ஹாலோஃபைலா மாறும்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் கொண்டு வந்து டெபாசிட் பண்ற சாயில் எப்பவுமே என்ன இருக்கும், அதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும், சால்ட் கண்டென்ட் இருக்கும். ஆனா இவாபரேஷன் நடக்கும்போது தண்ணி மட்டும் மேலே போயிடும், சால்ட் அங்கே நின்றோம். இப்போ இது என்ன பண்ணணும், சாயில வந்து எவ்ரிடே இட் வில் மேக் மோர் அண்ட் மோர் செலைன், அந்த மாதிரி ஒரு சாயில் இது. ஓகே, அண்ட் இந்த சாயில வந்து எப்படி பீப்புள் மெயின்டைன் பண்றாங்க, பிகாஸ் வை இட் இஸ் செலைன் சாயில் ரொம்ப ஃபெர்டைல் இருக்க சான்சஸ் கம்மி. ஸோ வாட் தேர் டூயிங், ரொட்டேஷனல் கிரேசிங் யூஸ் பண்றாங்க. சஸ்டைனபிளா, ஸோ ஒரு சீசன்ல கிரேசிங் பண்றது, அப்புறம் அதை முளைக்க விடுறது, திரும்ப கிரேசிங் பண்றது. they have been maintaining it sustainable for many hundreds of years. And here you can see
flora, fauna, everything is very rich. Okay, செடிங்க மிருகங்க எல்லாமே ரொம்ப அதிகம். And it is a reserve forest since 1955. Okay, and one more thing, Wildlife Institute of India, it says this is the only place where cheetahs have lived in India. இப்ப cheetahs reintroduce பண்ண போறாங்க, எங்க இருந்து கொண்டுட்டு வராங்க? ஈரான்ல இருந்து. அதுக்கு ஒரு மெயினான ஒரு ஏரியாவா சூஸ் பண்ணி வச்சிருக்கிறதும் இந்த பன்னி கிராஸ்லேண்ட்ஸ் தான். ஓகே, சாரி, அதை வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட் முதற்கொண்டு சொல்லிட்டு இருக்கு. தட் ரீஜன் இட் குட் கிரியேட் கான்ஃபிளிக்ட் வித் அதர் அனிமல்ஸ்னு சொல்லிட்டு. ஏசியாட்டிக் லைன் கிர் ஃபாரஸ்ட்ல தான். இது வந்து வெட்லேண்ட் ரீஜன், இங்க அந்த அளவுக்கு கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு குன்னாவில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டைகருக்கும் சீட்டாவுக்கும் கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணிடலாம், இது இஷ்யூவை கிரியேட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பயப்படுறேன். இன்னொன்னு, த டைப் ஆஃப் கிராஸ்லேண்ட் குன்னா மைட் நாட் பி சூட்டபிள் ஃபார் சீட்டாஸ்ன்னு சொல்லி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதனால இன்ன வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர்ல இருக்குது. நிறைய இஷ்யூஸ் கிரியேட் ஆகிறதுனால ஒரு பக்கம் வந்து கொண்டு வரணும்னு சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப் ஃபைட் பண்ணிட்டு இருக்குது. ஒன் மோர் பிளேஸ் விச் இஸ் சீன் சஸ்டைனபிள் ஃபார் திஸ் சீட்டாஸ் இஸ் திஸ் பன்னி. பிகாஸ் வை, இதுக்கு முன்னாடி பன்னி இந்த கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் சீட்டாஸ் இருந்திருக்கு. சரி, இருந்த இடத்துல விட்டுட்டு போயிருவோமே, எதுக்கு புது இடத்த கூட்டிட்டு போயிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க போல. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பன்னி கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் அண்டர் த்ரெட். தட் இஸ் வை தேர் நியூஸ். வை, ஒன் திங் இஸ், முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எனிதிங் தட் பிகம்ஸ் கமர்ஷியல் இட் ஸ்டார்ட்ஸ் டு டை. ஸோ ஏர்லியர் இட் வாஸ் பீப்புள் maintained it for themselves. மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க they had some sort of rule or so for themselves. They used rotational grazing. But once it became commercial, continuous grazing நடக்க ஆரம்பிச்சோன்னே it has become a threat. One more important thing, dam build பண்ண ஆரம்பிச்சோன்னே it is getting threatened and soil salinity is increasing because of this. Okay, and இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாயில் இந்த கிராஸ்லேண்ட் வந்துட்டு ப்ராப்ளம் ஆனதுக்கு ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் கால்ட் as Prosopis julifora. இந்த ஜூலிஃபோரா பத்தி ஏற்கனவே ஒரு டைம் யூபிசியில் கொஸ்டின் வந்திருக்கு, வேற ஒரு ஜூலிஃபோரா. இது வந்து ப்ரோசோபஸ் ஜூலிஃபோரா, இட் இஸ் அ இன்வேசிவ் ஸ்பீஷிஸ். ஆனால் இதில் என்ன ஒரு லொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, it did not come on its own. We have introduced it in 1960s for some reason and now it has become invasive. Okay, sorry, அந்த மாதிரி அது வந்து எரிக்கிறதுக்கு இது பண்ணாங்க. இங்க வந்துட்டு செலைனிட் அதிகமாகி போகும்போது இந்த உப்பு திட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, திக்கா உப்பு சால்ட் ஃபிளாட்ஸ் கிரியேட் ஆயிரும். அந்த சால்ட் ஃபிளாட்ஸை வந்துட்டு இந்த ப்ராஸ்பரஸ் ஜூலிஃபெரா வந்து தடுக்கும்னு சொல்லி கொண்டாந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் 1960s. பட் நவ் இட் இஸ் killing the entire habitat itself. Okay, because so this is what happens when you do something without proper research. டக்குன்னு நல்லா இருக்கே அப்படி சொல்லி பண்ணிட்டா, கருவேல மரம் அதே மாதிரி தானே, எரிக்கிறதுக்கு நல்லா நிறைய கிடைக்கும், நல்லதுன்னு நினைச்சிட்டு பண்ண இப்படியா இருக்கு. இதுவும் சேம் திங். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், அண்ட் we have see what we have learned from all these things. This one, நீங்க சொன்ன மாதிரி கருவேல மரம் எடுத்துட்டாலும் சரி, whatever it is, what we have learned from all these things is nature is a genius. Okay, it knows ஒரு இடத்துல எந்த செடி இருக்கணும், எந்த மிருகம் இருக்கணும், இட் நோஸ். நம்ம பெரிய அறிவாளி நினைச்சது என்ன பண்றதுன்னு சொன்னா, நம்ம ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் நினைச்சிட்டு நம்ம போய் நேச்சருக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்றது, இட் நெவர் ஒர்க்ஸ். We have never defeated nature. Nature knows very well. Nature is a genius. It's better to follow nature always. We try to do something new, it always fails. Yeah. Okay, next one. So American bullfrog and brown tree snake. அடுத்த டாபிக் சேம் டைப் ஆஃப் டாபிக். இது வந்துட்டு இன்வேசிவ் ஸ்பீஷிஸ், anthropogenically introduced invasive species. மனுஷனா போய் சும்மா இருக்க முடியாம இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு இன்னைக்கு இது பெரிய தொல்லை கொடுத்துட்டு இருக்குது. ஓகே, 2 things in USA, American bullfrog and brown tree snake. இந்த அமெரிக்காவுக்கும் புல்லுக்கும் ஆகிறதே இல்லை போல. ஏற்கனவே அமெரிக்கன் பிட்புல் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க ரகலை கொடுத்துட்டு தெரியுது, வரவு பொருளாம் கடிச்சு வச்சு பெரிய பிரச்சனை. அங்க பிட்புல்னு பார்த்தா இங்க புல்ஃப்ராக். அமெரிக்காவுக்கும் புல்லுக்கு என்ன ஆகிறது இல்லை, ஆகிறது இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்டாக்ன்ற பேரில் யூரோப் பக்கம் ஒழுக்கமாக தான் இருந்துச்சு. அதை பிடிச்சிக்கூட அந்த அமெரிக்கன் பிட் புல் டாக் நான் மாத்திரேன்னு சொல்லி இவங்க விதவிதமாக ஏதாவது கொஞ்சம் பட்டி டிங்கிறீங்களாம் பண்ணி அது என்ன பண்ணுறதுன்னா வரவ போகிறவங்க பிடிச்சி கடிச்சிட்டு தெரியுது. ஏன்னா அதுக்கே தெரியல, அது யாருன்னு அதுக்கே தெரியல, என்ன பண்ணுறது தெரியாமல் போட்டு கடிக்குது எல்லாத்தையும் அது. ஓகே, ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சும்மா இருக்க முடியாமல் கொண்டு போய் ஒரு ஸ்பீஷீஸை கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு அது என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அப்போ ஊரில் இருக்கவங்களுக்குலாம் மம்பளுக்கு தெரியுது. இந்த ஸ்னேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ரொம்ப கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஏறி ரவுண்ட் அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அதான் சரி, எலக்ட்ரிக் லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷார்ட் ஆகி கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் கட் ஆகிட்டு இருக்குதாங்க. ஓகே, they are reproducing in a very high rate, these snakes. Okay, so இதுல
மோஸ்ட்லி யூபிசி நம்ம வந்துட்டு இந்த பயாலஜிக்கல் நேம்ஸ் கேட்டு அவ்வளவா பார்த்ததில்ல, வெரி வெரி ரேர். சேஃப்டிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ப்ரௌன் அண்ட் கிரீன் ஃப்ராக் இதுக்கு பேர் என்னன்னா லித்தோபேட்ஸ் கெட்டஸ்பியானஸ். Okay, so they have created a huge impact in Europe. And the brown tree snake, which is also called as Boiga irregularis, and it is multiplying uncontrollably. And why? They were introduced by the US troops in World War II. எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியல வேற, I don't know. And it is now creating even power outages. அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குது. And some map places in use. One is Kramatorsk. Without seeing that, just heading மட்டும் பார்த்துட்டு எந்த ரீஜனை இருக்கலாம் இது Kramatorsk இந்த மாதிரினா ரஷ்யன் ரீஜன் பேரை வச்சே தெரிஞ்சது. அப்போ சம்திங் ரிலேட்டட் டு ரஷ்யா. ஆக்சுவலா இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன்ல. இந்த டொனெட்ஸ்க் ரீஜன் எது? உக்ரைனோட ஈஸ்டர்ன் ரீஜன். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்க இடம்னு சொல்லி ரஷ்யா கேப்சர் பண்ண ட்ரை பண்ண ஒரு ரீஜன், டொனெட்ஸ்க் ரீஜன். ஓகே, ஸோ இங்க இந்த ரீஜன்ல தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய உக்ரைன்ல ரஷ்யன் பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் உக்ரைன், which is Donetsk. Okay, so why it is in news? Because this is the region where this Russian troops have laid some mines, land mines. கனிவெடி வச்சிருக்காங்க. அந்த கனிவெடிக்கு அழகான பேர்லாம் வச்சிருக்காங்க. வேற பட்டர்ஃப்ளை மைன், கிரீன் பேரட் அப்படின்னு அழகான பேர்லாம் வச்சிருக்காங்க. வைக்கிறது வெடிகுண்டு. பேரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பச்சைக்கிளி பார்த்துருக்கோம், இளைய பச்சைக்கிளி. அதுதான் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி லிட்டில் பாய் பண்ற வேலையாது அதான் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரக்கல் பாகிஸ்தான். பயங்கரமான பேரு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேர்னா எந்த ரீஜனா இருக்கும்? அந்த ரீஜன் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அந்த ரீஜன் என்னமோ நடந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும்னா இது ஆக்சுவலி உஸ்பெகிஸ்தான். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். Okay, and why it is called as this name? இந்த பிளேஸ்க்கு ஏன் அப்படி நேம்னா அங்க இருக்கிற பீப்புள் they are called as கரக்கல்பக் பீப்புள். அண்ட் கரக்கல்பக்னா என்ன மீனிங்னா பிளாக் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருப்பு ஹேட் போட்டிருப்பாங்க, அதனால அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ தீஸ் பீப்புள் ஆக்சுவலி இதுல இப்போ கொஸ்டின் மோஸ்ட்லி வர சான்ஸ் இருக்குன்னா அமுதாரியா ரிவர் எங்க ஒரிஜினேட் ஆகுது, எங்க முடியுது, எந்த ஸ்டேட்ல ஓடுதுன்னு கேட்க சான்ஸ் இருக்கு. So Amudarya river, you have to know it is in Uzbekistan. That is what you have to know here mostly. அடுத்தது Lysychansk. இதுவும் ரஷ்யன் நேம், ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். So again here you can see that இந்த ரீஜனும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட வெஸ்டர்ன் மோஸ்ட் பார்டர், யுக்ரைன் ரஷ்யா பார்டர் ரீஜன்ல இருக்கிறது this Lysychansk. And actually this is the region which is at the easternmost region of Ukraine. ரஷ்யாவை தொட்டுட்டு இருக்கிற ரீஜன் மாதிரி. Russians have captured it, but Ukraine president says we will recapture it back. Have to see. அடுத்த ஒன் இஸ் பெல்கோரோட். பெல்கோரோட்னா அப்ப எந்த ரீஜனா இருக்கலாம்? ஜஸ்ட் கெஸ். பெலாரஸ் அந்த மாதிரி இருக்கு. பெலாரஸ், வோல்கோ, அப்ப இதுவும் ரஷ்யா சம்பந்தப்பட்ட சம் ரீஜன் தான் அப்படின்னா. ஓகே, இட் இஸ் இன் உக்ரைன் பார்டர். And it is near the Donetsk river. So again you have a river here. River newsல வந்தாலே we have to know it. அது இந்த ரிவர் பத்தி இன்னும் டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஒரு டைம் பாத்தீங்களா யூரோப்ல லாங்கஸ்ட் ரிவர் எதுன்னு சொல்லி கேட்டு வச்சுட்டாங்க. யூபிஎஸ்சி ஆஸ்ட் பிஃபோர் சம் 2 years or something. யூரோப்ல லாங்கஸ்ட் ரிவர் எடுத்து ஒரு 4 ரிவர் கொடுத்து வச்சுட்டாங்க. அதனால இப்போ Donetsk riverனா where it starts, where it ends, which river, which sea it ends to, longest, shortest அந்த மாதிரி ஏதாவது இருக்கா. You have to know all details about this Donetsk river. Okay. So next one is a topic called derecho. It's a type of cyclone actually, a storm or cyclone. Okay. So derecho அப்படின்னா என்ன மீனிங்னா ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம். ஒரு புயல்னா எப்படி இருக்கணும்? நம்ம தமிழ்ல பேர் என்ன வச்சிருக்கோம்? சூறாவளின்னு பேர் வச்சிருக்கோம். சுத்திட்டே போகணும். ஆனா இந்த புயல் எப்படி போகுமாமா? இந்த பேய் படத்துல எப்படி ஸ்ட்ரெயிட்டா போகும் காத்து, அப்படியே அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போகுது. அதனாலதான் இதுக்கு பேரு டெரேஷோ. டெரேஷோனா மீனிங்னாலே straight line. It doesn't rotate, it goes in a straight line. And it's a long lived one, opposite to tornadoes. Tornadoes oda specialty enadhu, they are the fastest cyclones. இப்ப hurricanes இருக்கு, நம்மளோட நார்மல் சைக்ளோன்ஸ் இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு, வில்லி இருக்கு, வேற என்ன இருக்கு, டைஃபூன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. பாத்தீங்க, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சைக்ளோன்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சைக்ளோன்ஸ் சொல்லுவோம். இதுல வச்சு ஃபாஸ்டஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா டொர்னாடோஸ்.
சம்வேர் அரௌண்ட் 400 km/h சுத்திட்டு போகும். ஆனா இதுல உள்ள இன்னொரு விஷயம் சி நம்ம இப்போ ரொம்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல சில சைக்ளோன் பார்த்தோம்ல, கஜா புயல் இப்பெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தோம், 180 அந்த லெவல் தான். ஆனா அது என்ன பண்ணி வச்சிருச்சுன்னு பார்த்தோம். அப்போ 180னா சி டொர்னாடோஸ் ஆர் 400. அப்போ யூ கேன் இமேஜின் ஹவு ஃபாஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி. அப்ப கஜா புயல் எவ்வளவு நேரம் அடிச்சிச்சு, நைட்டு ஃபுல்லா ஒரு 2 நாள் அடிச்சிச்சு. அப்ப டொர்னாடோ 2 நாள் அடிச்சா யூஎஸ்ஏ இருக்காது அந்த இடத்துல. ஓகே, அண்ட் தட் இஸ் வை சி நேச்சர் ஹாஸ் மேட் இட் பேலன்ஸ்ட் இட் கரெக்ட்லி. டொர்னாடோ ஸ்டே ஒன்லி ஃபார் 20 minutes, very rarely maximum for 40 minutes, that's all. But this derecho is just opposite to tornadoes. Tornadoes swirl, this one goes straight. Tornadoes stay for a very short time, these stay for a very long time. Okay, and they give thunderstorms, and it is a warm weathered phenomenon. It happens in mostly in summer. See, சைக்ளோன்னாலே சம்மராக தான் இருக்கும். வெரி ரேர்லி சைக்ளோன்ஸ் கம் டியூரிங் வின்டர். அதுக்கு விதி விலக்கு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வின்டரில் சைக்ளோன். மோஸ்ட்லி சைக்ளோனா இட் ஹேப்பன்ஸ் டியூரிங் சம்மர் பிகாஸ் ஏர் ஹேஸ் டு ரைஸ் அப். அண்ட் வேர் இட் ஹேப்பன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு ஈஸியாக சொல்லிடலாம், ஏன்னா டொர்னாடோஸோட பற்றி கம்பேர் பண்ணுறதுனால. பட் இட் இஸ் ஆன் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அண்ட் சம்திங் ஸ்பெசிஃபிக் about this derecho is when this derecho comes, sky is green in color. Why it is green in color? Now mostly these cyclones come during the evening, and when this cyclone comes, this water droplets are big in size. பெரிய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வருது. அப்போ அந்த சன்லைட் வந்து இந்த வாட்டர் ட்ராப்லெட்ல படும்போது we know which color retains. மற்ற எல்லா கலரும் போயிடும், 2 கலர் மட்டும் தான் ஓரளவுக்கு வரும். எந்த கலர்? மோஸ்ட்லி ப்ளூ. ஏன்னா அதனால தான் வானம் ப்ளூ கலர்ல இருக்கு. ஆல் அதர் கலர் ஸ்கேட்டர் அண்ட் கோ அவே. ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்கிற ப்ளூ மட்டும் ரொம்ப தூரத்துக்கு வரும். அதனால ஸ்கை ப்ளூவா இருக்கு. ஸோ இந்த ப்ளூ வேவ் லென்த் வருது. ஆனா அதே நேரத்துல சின்ஸ் இட் இஸ் ஈவினிங் டைம், அடிவானம்னு சொல்லுவோம்ல நம்ம, எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர். இந்த எல்லோ கூட ரெட் கூடையும் ப்ளூ மிக்ஸ் ஆகும்போது இட் கிவ்ஸ் a green color. So that is why during derecho sky looks green in color. Okay, ஆனா எக்ஸாம்ல கண்டிப்பா எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, during derecho there is a type of blue green algae, so that is why it is green. இப்படி தான் நிறைய டைம் கேட்பாங்க. நம்ம அப்படி தான் யோசிப்போம், உங்களுக்கு நல்லா தெரியும். But reason is completely different here. Okay, so next we'll go to வெற்றிகரமா ஜியோகிராஃபி முடிச்சிருக்கோம். Okay, page number 35, economic development and agriculture, page 35. Like we have like some 25 minutes or something. Within the 25 minutes, how much we can finish, we'll finish. Okay, rest we'll see in the next class. Probably next catalyst class, I think it's my class, so we'll just continue there. See here, Financial Services Institutions Bureau. See, when you read the title correctly, நம்மளுக்கு மீனிங் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மீனிங் புரிஞ்சிடும். ஃபைனான்சியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஸ்டிடியூஷன்னா சம் சார்ட் ஆஃப் ஏதோ பேங்கோ காலேஜோ ஏதோ ஒன்று தான் இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம். எதுக்கான இன்ஸ்டிடியூஷன்? தே ப்ரொவைட் ஃபைனான்சியல் சர்வீசஸ். அப்போ என்னவா இருக்கலாம்? பேங்கா இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கலாம், ஏதாவது. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பேங்க்குக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அப்ப பேங்காவோ இன்சூரன்ஸ் கம்பெனி ஏதாவது இருக்கலாம். இதுக்கு ஒரு பியூரோ கிரியேட் பண்றாங்க. பியூரோன்ற வேர்டு எப்பவுமே எங்க கிரியேட் பண்றாங்க? செபின்ற வேர்டு பியூரோன்னு ஒன்று இருக்கும், சிபிஐ பியூரோ. அப்ப எதுக்கு பியூரோன்ற வார்த்தை மோஸ்ட் எங்க யூஸ் பண்றாங்க? ரெகுலேட். டு ரெகுலேட் சம்திங் யூ வில் ஹேவ் அ பியூரோ. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்றாங்க? அப்போ வந்து ஃபைனான்சியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரெகுலேட் பண்ண போறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. அப்போ மோஸ்ட்லி ரெகுலேட்னா என்னவா இருக்கும்? 2 விதமா இருக்கும். ஒன்று, ஹவு தே ஃபங்க்ஷன்னு பார்ப்பாங்க. இப்போ நீங்க கெஸ் பண்ணிடலாம், ஹவு தே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மோஸ்ட்லி கவர்மெண்ட் பார்க்க கூடாதுன்றதை தான் ரொம்ப காலமா நிறைய இந்த வேற கமிட்டிஸ்ல 1990s ஆரம்பிச்ச நரசிம்மன் கமிட்டில இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கமிட்டி சஜஸ்ட் பண்றது பேங்க் பேசாம விட்டுருங்க.
ஓகே, பேங்க்குக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸாவே பேங்க்குக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்னைக்குமே சம்மந்தம் இல்லை, இருந்தது இல்லை. நீங்க சும்மா இருக்க முடியாம பேங்க்கை கொண்டு போய் நான் நடத்துறேன்னு நடத்தி சொதப்பி வச்சிருக்கீங்க. ப்ளீஸ் லீவ் தோஸ் பேங்க்ஸ் அலோன். இதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லா கமிட்டிஸோட ரெக்கமெண்டேஷனு. அப்ப பேங்க்கை எப்படி, அதாவது எவ்வளவு நீங்க வட்டி கொடுக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்துட்டு என்ன வட்டிக்கு வந்துட்டு வெளியில பொருள் லோன் கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் டஸ் நாட் சே. ஒன்னு விஷயம் மட்டும் செய்வாங்க, மினிமம் எவ்வளவு கொடுக்கலாம்னு சொல்ல, ஒரு லெவலுக்கு கீழே போய் நீங்க வட்டி கொடுக்க கூடாது. ஏன்னா காம்படிஷனுக்காக இஷ்டத்துக்கு வட்டியை குறைக்க போய் எல்லா பேங்க் போட்டு வட்டியை குறைச்சு லாஸ்ல போய் முடிச்சிருவாங்க கடைசியிலன்னு சொல்லி தான் அந்த லோ பெஞ்ச் மார்க்கை மட்டும் செட் பண்ணுவாங்க. ஹை நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம், ஓன் பிசினஸ் நடத்துறதுக்கு நல்லபடியா நடத்திக்க. பேங்க்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் வந்து தலையிடக்கூடாதுன்ற மாதிரி தான் எல்லா கமிட்டியும் சொல்லியிருக்கும். அப்ப கண்டிப்பா இந்த பியூரோ எதுக்கு இருக்காது, பேங்கை எப்படி நடத்தணுன்றதுக்கு இருக்காது. அப்ப வேற எதுவும் ரெகுலேட் பண்றாங்க. ஸோ சி ஹியர், நம்ம உள்ளார போகவே இல்லை, வெறும் டைட்டில் வச்சுட்டே வி ஹவ் கெஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட். இந்த மாதிரி கெஸ் பண்ணி நீங்க கத்துட்டீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் டு எலிமினேட் த ஆப்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஈஸி டு அரைவ் அட் த ஆன்சர். நவ் வில் சி வாட் இட் இஸ். ஓகே, இப்போ see there was something called as bank board bureau. பேங்க் போர்டு பியூரோல, பியூரோனா ரெகுலேட் பண்ண போன்னு வச்சுக்கலாம், போர்டுனா இந்த நம்ம இதெல்லாம் பார்ப்போம்ல, ஏன் நீங்க போன் எடுக்கவே இல்லை, நான் போர்டு மீட்டிங்ல இருந்தேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு வேற எங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா. அப்போ போர்டுனா என்னது, த டாப் மோஸ்ட் டைரக்டர்ஸ். அந்த டைரக்டர்ஸ் உட்காந்து அந்த மீட்டிங் தான் போர்டு மீட்டிங்லாம் சொல்றது. அப்போ இந்த பேங்கிங் செக்டர்ஸோட இல்லைன்னா இந்த ஃபைனான்சியல் சர்வீசஸ் செக்டர்ஸோட டாப் மோஸ்ட் இந்த சேர்பர்சன், அந்த சேர்மன் மெம்பர்ஸ், இவங்கள தான் போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு பாடி இருந்திருக்கு. அந்த பாடி என்ன பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மேல் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அதனால ஹைகோர்ட் ஒன்று என்ன பண்ணிருக்கு, டெல்லி ஹைகோர்ட் வந்துட்டு இந்த பேங்க் போர்டு பியூரோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க. எந்த இயர்ல ஞாபகம் எனக்கு, சம் இயர் தே ஹேவ் டன் இட். ஓகே, ஸோ எதனால பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் பிடிச்சி பேங்க் போர்டு டைரக்டர்ஸா போட்டு வச்சிருக்காங்க. அப்போ இதில் கரப்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு they scrapped that whole organization, that institution, that bureau itself. So instead of that bureau, they introduced something new called as this Financial Services Institutions Bureau அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு வச்சிருக்காங்க. Okay, so what they do, so it is constituted for the purpose of recommending persons for appointment as whole time directors and non-executive chairpersons. அதாவது டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றதை வந்து இவங்க பார்த்துக்கணும். So who are going to be the directors of financial institutions? It can அதுல நிறைய கரப்ஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு இது யார் டைரக்டரா போடுறதுங்கிற யார் இனிமேல் முடிவு எடுக்கணும், this bureau has to take decision. அப்ப இந்த பியூரோல அப்ப கொஸ்டின் எப்படி வர சான்ஸ் இருக்கு உங்களுக்கு, இந்த பியூரோல யார் இருப்பான்னு கேட்பாங்க, சேர்பர்சன் யாரு, மெம்பர்ஸ் யாரெல்லாம், அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஸ்டின் கண்டிப்பா இருப்போது, அதை நம்ம பார்த்து வைக்கணும். ஓகே, ஸோ இது யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் இன்சூரர்ஸ். அப்ப இது இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னது, இட் இஸ் நாட் ஃபார் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் போய் தலையிட போறது இல்லை. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் இன்சூரர்ஸ், இவங்களுக்கு மட்டும் தான் பாக்குறாங்க அவங்க. ஸோ இப்போ இவங்க என்னன்னால வேலை செய்வாங்கன்னா, ஒன் இஸ் ஹூ ஹேஸ் டு பி அப்பாயிண்டட், அபவுட் தேர் டிரான்ஸ்ஃபர், அபவுட் தேர் வேலையை விட்டு அவங்க சரியில்லைன்னு சொன்னா தூக்கணும். இந்த மாதிரி எந்த வேலைனாலும் டைரக்டர்ஸ்ல யார் அப்பாயிண்ட் பண்ணணும், எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், வேலையை விட்டு தூக்கணுமா, சஸ்பெண்ட் பண்ணுமா, எவ்ரி திங் வில் பி டன் பை திஸ் பர்டிகுலர் பியூரோ. ஓகே, ஸோ அடுத்து அது போக இன்னும் வேற என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. இவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு பாக்குறது, பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் வருஷத்துல ஒரு டைம் ஹைக் கொடுப்பாங்கல்ல சம்பளத்துல, அது கொடுக்கலாமா வேண்டாமா, வேலை செஞ்சிருக்காங்களா செய்யலையா அப்படின்னு சொல்லி பாக்குறது அது. அப்புறமேல்ட்டு ஸோ பில்ட் அ டேட்டா பேங்க் கண்டெய்னிங் டேட்டா ரிலேட்டட் டு த பெர்ஃபார்மன்சஸ் ஆஃப் ஆல் தீஸ் பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். பேங்க் உண்மையால நவடேஸ் நீங்க யாராவது பேங்க்ல வேலை செஞ்சாலும் கேள்விப்பட்டிருக்கீங்க. முன்னாடி மாதிரிலாம் வந்துட்டு பேங்க் ஜாப் வந்துட்டு காலையில 10 மணி 5 மணிக்கு வந்துடலாம், சூப்பர் ஜாலியா இருக்கும். இப்ப அப்படி இல்லாம போச்சு, வேலை செய்ய சொல்றானுங்க, நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை செய்ய சொல்றானுங்க சொல்லி இப்ப நிறைய பேர் புலம்பிட்டுல இருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல வேலை செய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? ஏன்னா பிரைவேட் பேங்க்ஸ்லாம் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்குது, இது ஃபுல்லா என்பிஏ வாங்கி ஒண்ணுமே நடக்காம போயிட்டு இருக்குது. அதனால கொஞ்சமாச்சு வேலை செய்யுங்கடான்னு சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஓகே, ஸோ அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பிரைவேட் கம்பெனிஸ் மாதிரி பிரைவேட் பேங்க்ஸ் மாதிரி இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கணும், அப்ப இல்லைன்னு சொன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் பெர்ஃபார்மன்ஸ் வரல, ஏன் வேலை நடக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எல்லா பேங்க்ஸையும் எடுத்து எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளவு லாஸ் வந்திருக்கு, எவ்வளவு லோன்ஸ் கொடுத்துருக்கு, எந்தெந்த செக்டருக்கு லோன் கொடுத்துருக்கு, இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்கும் இந்த பியூரோ இஸ் கோயிங் டு டு இட். தென் தட் இஸ் கோயிங் டு பி கால்ட் as டேட்டா பேங்க்.
டேட்டா பேஸ்னு கூப்பிடுறதுக்கு பதிலா டேட்டா பேங்க்னு கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தே ஆல்சோ அட்வைஸ் த கவர்மெண்ட். ஏன் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தோட டேட்டாவும் இருக்கு, இப்போ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தெரியுது, ஒரு பேங்க் வந்துட்டு இப்போ நினைச்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, லாஸ்ல போயிட்டு இருக்கு, அப்போ என்ன பண்ணலான்றதுக்கும் இவங்க கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், இவங்களால இந்த மாதிரி வேலை செய்ய வைக்கலாம், அதுவும் அவங்க செய்யறாங்க. ஓகே, ஸோ நவ் கம்ஸ் த கொஸ்டின் பார்ட். மோஸ்ட்லி கொஸ்டின் வரதுக்கான ரீஜன் என்னன்னா, வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் திஸ். இதுக்கு ஒரு சேர்பர்சன் யாரும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட்லி அப்பாயிண்டட், தட்ஸ் ஆல். இல்ல கொஸ்டின்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் will appoint the this person, they will be nominated by the central government, no election, nothing, it will be nominated by the central government. And apart from that they'll have retired official from banking sector or a business person who has knowledge about this financial sector, or a person with 25 years of experience in public administration with experience in banking and financial sector. For example, இப்போ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் செக்ரட்டரியா இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், he is an administrative officer but he has experience in financial institution. அந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி people. ஸோ இவங்கள யாரையாவது ஒருத்தர் பிடிச்சி என்னன்னு பண்ணலாம், government can nominate as chairperson. Apart from this, members will be டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் சர்வீசஸ்க்கு ஒரு செக்ரட்டரி, ஆல் தீஸ் ஆர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், செக்ரட்டரிஸ்னா எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ், இதுல இருந்து ஒரு செக்ரட்டரி, அப்புறமேல்ட்டு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அதுல இருந்து ஒரு அதோட செக்ரட்டரி. ஆல் தீஸ் பீப்புள் வில் பி மெம்பர்ஸ். So apart from this, there will be some other members like Deputy Governor of RBI, then 3 persons with who there will be some private கூட இருக்கலாம், அவங்களுக்கு வந்து எந்த கண்டிஷன் கிடையாது, இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வரணும்ல, if they are subject matter experts, இந்த விஷயத்தை பேங்கிங் பத்தி தெரியும், எக்கானமி பத்தி தெரியும், பெரிய லெவலில் டிகிரி வாங்கினவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, they can use in 3 persons from there. And then the 3 persons from subject matter knowledge regarding to public sector institutions, government companies இருக்குல்ல, பில், ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள ஒரு 3 பேர், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து they are creating this organization. Okay, next one, see this one, you have to know this little bit important topic pa, this one. Okay, India's rupee settlement mechanism. இது நீங்க தமிழ்ல கூட சில நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்துட்டு இருந்துச்சு, டாலரை வீழ்த்த போகிறதா இந்தியன் ரூபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா பிஜிஎம்லாம் போட்டெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ ஹவு தே ஆர் ட்ரைங் டு டூ திஸ், அதாவது அது டைட்டில் அப்படி இருக்கும், உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை, பட் தேர் ஆர் சான்சஸ் ஆல்சோ, இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஸோ மேபி டாலரை விட இந்தியன் ரூபி ஒரு காலத்தில் பவர்ஃபுல் ஆயிருமா அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பத்தி பேசுறது தான் இந்த விஷயம். ஸோ வாட் இந்தியா இஸ் ட்ரைங் டு டூ ஹியர் அப்படின்னா, already all exchanges of international trade, import or export, happens in dollar. It happens in dollar. So how it happens அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, using a mechanism called SWIFT. So இது கண்டிப்பா நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. SWIFTனா it doesn't exchange currency, it just exchanges the message about money transfer. ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு SMS மாதிரி, அதாவது மணி பெரிய பெரிய பேங்க்ஸுக்கு, அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல பேங்க்குக்கும் இல்லைன்னா வேற ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மணி டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது அதோடைய அந்த டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை மட்டும் பாஸ் பண்றதுக்கு பேர் ஸ்விஃப்ட். சிம்பிளி எஸ்எம்எஸ் மாதிரி இந்த ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த ஸ்விஃப்ட்ல ஒரு மெம்பரா இருந்தா தான் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ யூஎஸ் என்ன இதுல டாமினண்டா இருக்கிறது யூஎஸ். இப்போ யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யாவை வந்து ஸ்விஃப்ட்டை விட்டு தூக்கிட்டாங்க இந்த உக்ரைன் வார்னால. ஸோ ரஷ்யா வாண்டட் டு ட்ரேட் அவுட் ஆஃப் திஸ் ஸ்விஃப்ட் ஃபார் தியர் எக்கானமி. ஸோ அப்போ ஸ்விஃப்ட் மோஸ்ட்லி இல்லை கம்ப்ளீட்லி என்ன பண்ணுதுன்னா, தே ட்ரேட் வித் டாலர். ஸோ அப்போ டாலரை விட்டு வேற எதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கும்போது இந்தியா ஹேட் டிசைடட். ஸோ இந்தியா வந்து இந்த சான்ஸை வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. கிரேட் கிளவர் மூவ் பை இந்தியா திஸ் ஒன் இஸ். ஏன்னா இந்தியா குட் ஹேவ் டன் லைக் ஓகே ஐ வில் ட்ரேட் இன் ரூபல்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். தே டிட் நாட் டூ தட். சரி, நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு, ஐ வில் யூஸ் மை ஓன் கரன்சி, ஐ வில் ட்ரேட் வித் ருப்பின்ட்டாங்க. ஓகே, இஃப் திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க் வெல், மேபி இந்த சும்மா இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தான், டாலரை வந்து ரூபி வீழ்த்திருமான்றது மேபி இட் குட் பி அன் எக்ஸாஜரேஷன், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் ஆல்சோ. வில் சி ஹவ் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, normally SWIFT, how it see this topic is not there in your catalyst, you listen to the class here. Okay, so SWIFT ல வந்து எப்படி transaction நடக்குதுன்னு பார்ப்போம். See here you have an Indian here or an Indian company, let us say something. So what they will do is
they will send their money to one America bank, any bank of some bank in America. Okay, and what they want to do actually, இப்போ வந்து இவங்க வந்து ஒரு கம்பெனி, இந்த இந்தியன் கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணிருக்கு, இந்தியன் வந்துட்டு they have sold something to Russia, let us say. So you have the Russian company here or the Russian person, someone you are sold the thing here. Now what will he do? He has sold the thing. So let us say he has sold for some 1 lakh rupees worth உள்ள பொருள் வந்து வித்திருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் என்ன பண்ணிடுவாரு, இவர் வந்து பேங்க் அக்கௌண்ட் எங்க வச்சிருப்பாருன்னா ஒரு அமெரிக்கன் பேங்க்ல வச்சிருக்கணும். இந்த ரஷ்யன் என்ன பண்ணிருப்பாருன்னா இவர் ஒரு அதே மாதிரி இன்னொரு அமெரிக்கன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாரு, ஒரு அமெரிக்கன் பேங்க்ல. Okay, so he will pay the money to this American bank in what? In his own currency, in ruble he will pay. So what this American bank will do, இந்த இந்தியன் வச்சிருக்க அமெரிக்கன் பேங்க்குக்கு பணம் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, டாலர்ல பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ டிரான்சாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் dollars. So I will get dollars in my hand using that dollar. So actually, but India needs dollar or any other country because whole world transaction எல்லாமே டாலர்ல நடக்கிறனால டாலர் தான் அப்போ நல்லது. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நல்லா ஹையா இருக்கு. Now I can go and buy electronic items, I can go and buy gold, I can go and buy oil, whatever. So இதுதான் வந்துட்டு SWIFT mechanism. Okay, now we are trying to bypass this SWIFT mechanism, and that we'll see how it happens. See, for that certain words are there. Vostro, nostro அப்படினு ஒரு ரெண்டு வேர்ட் வரும். இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எகனாமிக் கிளாஸ்ல. If not, just listen here. Okay, so now again you have this Indian company here. Now they have account in any India bank. சும்மா SBI ன்னு வச்சுப்போம். Okay, SBI ன்னு சொல்லி வச்சுக்கலாம். Here you have the Indian, sorry, let us say Russia. இங்க ரஷ்யன் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் நம்ம பொருளை வந்து வித்துருக்கிறோம். இப்போ அவர்கிட்ட இருந்து காசு வரணும். இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ரஷ்யன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுப்பாரு, அவரோட ரஷ்யன் பேங்க். ஓகே, இப்ப டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும்னா இந்த ரெண்டு பேங்க்கு இடையில டிரான்சாக்ஷன் நடக்கும். சி, இது வந்துட்டு ஸ்டார்டிங் நேஷன். நம்ம இந்தியால இருந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ரெண்டு அக்கௌண்ட் மாறுபடும். ஓகேங்களா, வோஸ்ட்ரோ நோஸ்ட்ரோ இது எந்த கண்ட்ரில இருந்து பாக்குறோன்றது பொறுத்து மாறும். இஃப் ஐ am an Indian, for me this SBI பேங்க் இல்லையா, இவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க இந்த ரஷ்யா பேங்க்ல. அதாவது நான் அக்கௌண்ட் வைக்கல ரஷ்யா பேங்க்ல, SBI பேங்க் வந்து அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இப்ப நேம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கும், என்னன்னு போட்டிருக்கோம், மிஸ்டர் SBI அப்படின்னு போட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அவங்க. ஓகே, இந்த அக்கௌண்ட்டுக்கு பேரு தான் வோஸ்ட்ரோ அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டுக்கு பேரு வோஸ்ட்ரோ அக்கௌண்ட். அதாவது I am seeing myself as the initiator. If I am the initiator, this account will be called as the வோஸ்ட்ரோ account. One minute, wait, sorry, wait. இது வரைக்கும் கரெக்ட் தான், just maintain it. This SBI, they will also have an account இல்லையா, opposite side. வோஸ்ட்ரோ நோஸ்ட்ரோன்றது தான். இந்த ரஷ்யன் பேங்க்குக்கு இவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் பேர் மிஸ்டர் ரஷ்யான்னு வச்சுப்போம். மிஸ்டர் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, திஸ் ரஷ்யன் he will go and put his money in the Russian bank on his name. இப்போ இவர் பேர் வந்து மிஸ்டர் ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏபிசின்ற அக்கௌண்ட்ல அவர் பணம் போட்டுருவாரு. இந்த ரஷ்யன் பேங்க் என்ன பண்ணுவாங்க, அவங்க SBIல ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க அக்கௌண்ட்ல கொண்டு அந்த பணத்தை டெபாசிட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ யார்கிட்ட வந்துடும், SBI கிட்ட இங்கே வந்துடும். எப்படி டெபாசிட் பண்ணுவாங்கன்னா இன் திஸ் இந்தியன் கரன்சி. இவங்களுக்கு வர்றது ரஷ்யன் கரன்சி, அவங்க அதை கன்வெர்ட் பண்ணி இந்தியன் கரன்சியா கொடுத்துருவாங்க. இவங்க திரும்ப இந்தியன் மணியா கையில கொடுத்துருவாங்க. Now what did I do? I sold my product, I got it back in my own currency. Now I don't in between வந்து பாத்தீங்கன்னா இந்த கரன்சியை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அமௌண்ட் இருக்குல்ல, இட் இஸ் ஹியூஜ் அமௌண்ட். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரோர்ஸ்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் மட்டுமே சில க்ரோர்ஸ் போகும். அந்த அளவுக்கு லாஸை வந்துட்டு இந்த வோஸ்ட்ரோ அக்கௌண்ட் தடுத்துரும். ஸோ திஸ் அக்கௌண்ட் இஸ் கால்ட் வோஸ்ட்ரோ. இந்தியா பேங்க் வச்சிருக்குல்ல, அதனால சொன்ன இனிஷியேட்டர் பாக்குறது வோஸ்ட்ரோ. இங்க SBI ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க பேர்ல ரஷ்யன் பேங்க்ல, அந்த அக்கௌண்ட்டுக்கு பேரு நோஸ்ட்ரோ. ஓகே, நோஸ்ட்ரோ அக்கௌண்ட். See, if I see from Russian side, that will become nostro and this will become vostro. ஆனா நம்மளுக்கு எக்ஸாம்ல வந்துட்டு இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு vostro தாண்டி கேட்க கூட மாட்டாங்க. Mostly it will get stuck with vostro. Mostly for us it is vostro account.
we are doing transaction using Vostro account. அதோட போதும். சேஃப்டிக்கு நான் உங்களுக்கு இன்னொன்னு சொன்னேன். இது போக இன்னொரு வேர்டு இருக்கு ஆக்சுவலா. அது வந்து என்னன்னா லோரோ. இது பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப இவர் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு? SBIல. இப்ப இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பேங்க் ஆஃப் இந்தியால அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இதே ஒரு இந்தியாவோட பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா அந்த மாதிரி எங்க அக்கௌண்ட் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ரஷ்யால போய் ஒரு அக்கௌண்ட் வைக்கல. பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க? SBI போயிட்டு ப்ளீஸ் நான் உன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி பரவாயில்லப்பா யூஸ் பண்ணிக்க, ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் கொடுத்துன்னு சொன்னா இன்னொரு பேங்கோட அக்கௌண்ட் அவங்க யூஸ் பண்ணா தட் இஸ் கால்ட் லோரோ. ஓகே, எது ஆர்பிஐ அப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அவசியமே இல்லை. அவங்க அப்படி ரெகுலேட் தான் பண்ணுவாங்க. ஆர்பிஐ வந்து எதையுமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா. ஆர்பிஐ ஜஸ்ட் நீங்க ஆர்பிஐ செபி இவங்கலாம் இதனால இவங்க ரெகுலேட்டரி பாடிஸ் தான் சொல்லுவாங்க. ஆர்பிஐல நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருந்தாலும் உங்களால போய் ஆர்பிஐல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. இட்ஸ் பேங்கர்ஸ் பேங்க் அண்ட் கவர்மெண்ட்ஸ் பேங்க். கவர்மெண்ட் தான் ஆர்பிஐல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். நீங்க உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் a regulator. they are not bank for citizens. they are banks for banks. இப்ப இந்தியன் பேங்க் கிட்ட வந்து கொஞ்சம் இன்னைக்கு பணம் இல்ல, என் கையில இன்னைக்கு 100 கோடி ரூபாய் என் கையில இருக்கணும், இன்னைக்கு என் கையில பணம் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? ஆர்பிஐ போயிட்டு கொஞ்சம் ப்ளீஸ் கடன் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. அந்த கடனுக்கு அவங்க ஒரு வட்டியும் கொடுக்கணும். அந்த வட்டியை தான் நம்ம ரெப்போ ரேட்னு சொல்றோம். இல்லைன்னா லாங் டேர்முக்கு வாங்கினா பேங்க் ரேட்னு சொல்றது. கரன்சியோட வேல்யூ லிமிட் இந்தியா பண்ணாது. அன்லெஸ் வெரி ரேர்லி வேற வழி இல்லைன்னா தான் பண்ணுவாங்க. இட் ஷுட் நாட் ஹேப்பன். வி லெட் இட் டு த மார்க்கெட். அதை சைனா வந்து சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. இன்டென்ஷனலி வந்துட்டு கரன்சி வேல்யூவை டெப்ரிஷியேட் பண்ணுவாங்க, குறைச்சி விடுவாங்க. இப்போ நம்ம சொல்றோம்ல, இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு இணையாக குறைந்தது, அப்ப நம்ம ஐயோ குறைஞ்சிருச்சான்னு வருத்தப்படுறோம்ல. சைனா இன்டென்ஷனலா குறைப்பாங்க. ஏன்னா இப்ப நான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து இப்ப யூஎஸ்ஏன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட நான் ஒரு பொருள் வாங்குறேன். இப்ப நீங்க வந்து $1 சொல்றீங்க. $1 இப்ப என்னோட இந்தியன் வேல்யூ ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்கணும். இப்ப இந்தியன் மணியோட வேல்யூ நல்லா அதிகமா இருந்தா நான் 50 ரூபா கொடுத்தா போதும். எனக்கு இப்ப என்னது ப்ராஃபிட்? இம்போர்ட் பண்ணும்போது. இதே நான் எக்ஸ்போர்ட்டரா இருந்தா நீங்க என்ன கேட்பீங்க? நான் உங்கள்கிட்ட பணம் நான் வாங்கும்போது உங்கள்கிட்ட $1 தான் எனக்கு வரும். ஆனா அந்த $1 நான் இந்தியால மாத்திரம் என்னவா கிடைக்கும்? எனக்கு அது வெறும் 50 ரூபா தானே கிடைக்கும். அப்ப எக்ஸ்போர்ட்டுக்கு எப்பவுமே இந்தியன் வேல்யூ வந்துட்டு டிப்ரிஷியேட் ஆனாதான் நல்லது, குறையணும். இம்போர்ட்டுக்கு வந்துட்டு இந்தியாவோட வேல்யூ டாலருக்கு கம்பேர் பண்ணும்போது ஹையா இருக்கணும். ஆனா இந்தியா ஏன் எப்பவுமே வந்துட்டு டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் விலை வந்து அதிகமாகக்கூடாது, குறைஞ்சே இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம அதிகமா இம்போர்ட் தானே பண்றோம். அதனால நம்ம அப்படி எதிர்பார்க்கிறோம். ஆனா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு எப்பவுமே ஒரு வருத்தம் தான். இப்ப சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய ரூபாயின் மதிப்பு வந்துட்டு போன மாதம் 70 ரூபாய் இருந்தது, இந்த மாதம் வெறும் 40 ரூபாய் வந்துட்டு எல்லாரும் கொண்டாந்துட்டு இருப்பாங்க. எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், ஐயோ போச்சேன்னு ஃபீலிங்ல இருப்பாங்க. எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு அது வருத்தம் தான். சைனா அதனாலதான் என்ன பண்ணுன்னா, இன்டென்ஷனலி அவங்களா போயிட்டு குறைச்சு விட்டுருவாங்க. அப்ப என்னாச்சு? அவங்க அதிகம் எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல, உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க பொம்மை முதற்கொண்டு. அதனால அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இன்டென்ஷனா போய் குறைச்சு விடுவாங்க. இதை உலகமே சேர்ந்து கிரிட்டிசைஸும் பண்ணும். இப்படி பண்ணக்கூடாது, நீ வந்துட்டு இந்த மாதிரி பேங்க், நீ வந்து ஆக்சுவலா ஃபாரெக்ஸ் வேல்யூ ஷுட் பி லெட் டு த மார்க்கெட். அது வேல்யூ பொறுத்து தானா தான் இருக்கணும். இந்தியா டசன்ட் டூ தட். இந்தியா மார்க்கெட்டுக்கு தான் விடும். வெரி வெரி ரேர்லி இந்தியாவில் ஏதோ ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இப்போ வழியிலன்னு சொன்னா அதை வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி மேனுவலா போயிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினாலும் அதை ஷார்ட் டேர்முக்கு வேணா பண்ணலாமே ஒழிய அடிக்கடி அப்படி பண்ணிட்டு இருந்தா எக்கனாமி வில் ஃபால். இட் ஷுட் நாட் ஹேப்பன் ஆக்சுவலி. ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ தானா மாறிக்கும். யூ ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ப்ரொடக்ஷன். நீங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண என்ன ஆயிரும், தானாவே ருப்பி வேல்யூ வந்துட்டு அப்ரிஷியேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படிதான் பண்ணுமே ஒழிய மேனுவலா போய் பண்ணக்கூடாது. ஆர்பிஐ பண்ணாது. எதுப்பா? அது அந்தந்த சிச்சுவேஷன் பார்த்தது அவங்க இஷ்டம். நீ மணியா கொடுக்கணும் கொடுக்கலாம், பாண்டா கொடுக்கலாம், கோல்டா கொடுக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். அது எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா மொத்தத்துல ஆர்பிஐ வந்துட்டு பேங்க்ஸுக்கு கடன் கொடுத்தா அதுக்கு ஒரு வட்டி வாங்குவாங்க. அதே மாதிரி அந்த பேங்க்ஸ்ல இருந்து ஒரு பணத்தை கொஞ்சம் டெபாசிட் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. இதை தான் நம்ம வந்து இந்த SLRன்னு சொல்றது. இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க. டெபாசிட் பண்ணி வைக்கிற பணத்துக்கு அவங்க ஒரு வட்டியும் கொடுப்பாங்க. அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்றது. ஓகே, இப்ப நமக்கும் ஒரு பேங்க்குக்கும் என்ன நடக்குதோ அது வந்துட்டு பேங்க்குக்கும் ஆர்பிஐக்கும் நடக்கும். நம்ம பணம் டெபாசிட் பண்ணா பேங்க் எனக்கு வட்டி கொடுக்கும், நான் பேங்க்ல லோன் வாங்கினா நான் வட்டி கொடுக்கணும் பேங்க்குக்கு. அதே ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பேங்க்குக்கும் ஆர்பிஐக்கும் நடக்கும். இவ்வளவுதான். ஓகே, சரி, டைம் என்னாச்சு? ஓ, 2 minutes இருக்கா? ஒரு குட்டி டாபிக் மட்டும் பாத்துருமா?
சி ஹியர் இந்த அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திஸ் ஓஸ்ட் அக்கௌண்ட்ல ஒரு வசதி என்னன்னா, ஓஸ்ட் அக்கௌண்ட்ல இப்ப பணம் வந்து இங்க உள்ள விழுகுது பாத்தீங்களா, நிறைய பணம் வந்து இங்க விழுகும். ஆனா இது கண்ட்ரோல் எப்படி இருக்கும்? எஸ்பிஐ யாரோடது? கவர்மெண்டோடது. ஸோ பேங்க் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். இப்போ எக்ஸஸ் பணம் வந்து இதுல விழுது பாத்தீங்களா, நிறைய வந்து விழுது இல்ல. அந்த பணத்தை வந்து இப்போ சம்டைம்ஸ் நம்ம பேங்க்ல பணம் இருக்குல்ல, நம்ம பணத்தை எடுக்க மாட்டேங்கிறோம். அந்த பேங்க் அந்த பணத்தை யூஸ் பண்ணுது இல்ல, வெளியே மற்றவங்களுக்கு லோன் கொடுத்து சர்க்குலேட் பண்றாங்க. அந்த மாதிரி ஓஸ்ட் அக்கௌண்ட்ல இருக்க பணம் சர்ப்ளஸ் மணி என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் கேன் யூஸ் இட். ஸோ அது மூலியமாவும் இதுல ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்கு. இந்தியாஸ் எக்கானமி கேன் க்ரோ அப். ஓகே, திஸ் ஹாஸ் டன், இந்தியா ஹாஸ் டன் இட் ஆல்ரெடி. US does not want this to happen. US is angry on India for this. அதனால தான் இந்தியாவில் அதுன்னு குத்தம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவை பிடிச்சிட்டு நீ வந்து வார் நடக்கும்போது கண்டுக்க மாட்டேங்கிற, ரஷ்யாவை நீ கண்டம் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கொத்த சொல்லிட்டுலாம் இருக்கிறாங்க. பட் தே ஹேவ் நோ அதர் சாய்ஸ். தே cannot take harsh steps like go and put sanctions on India அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா சைனாவை கவுண்டர் பண்ணணும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வெப்பன் வந்து இந்தியா தான். அது இந்தியாவுக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னால நீ என்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வாலாட்டிட்டு தெரியுது இந்தியா. இல்லைன்னா என்ன கப்பிச்சுப்புன்னு இருக்கும், தெரிஞ்சு இந்தியா வாலாட்டிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த கேட்ஸா இருக்குல்ல, கேட்ஸா கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேட்ஸானா அமெரிக்காவோட எதிரி நாடுகள் கூட யாராவது ட்ரேட் பண்ணா, பர்டிகுலர்லி வெப்பன்ஸ் அந்த மாதிரி அதை வாங்கினா, அந்த வாங்குற நாட்டுக்கு வந்து சாங்ஷன்ஸ் போடும் யூஎஸ்ஏ. இதுதான் வந்து கேட்ஸா, கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ். ஏன் அமெரிக்காவோட எதிரி யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நாங்க அவங்களுக்கு போய் சாங்ஷன் போட்டுருவோம். ரஷ்யா வந்துட்டு அமெரிக்காவோட எதிரியா தான் பாக்குது. அப்ப ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணா கேட்ஸா போடும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், S-400 வாங்கியிருக்கோம். S-400க்கு இந்தியாவுக்கு மட்டும் எங்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுங்கன்னு சொல்லி இந்தியா கேட்டு வச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் அவங்க யோசிச்சுட்டு தான் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு. இப்போ S-400 வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. முந்தானத்து வந்துட்டு சாங்ஷன் கொடுத்துட்டாங்க இந்தியாவுக்கு. ஓகே ஃபைன் பரவாயில்ல. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் எது நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. S-400 நிறுத்திக்க, இதுக்கப்புறம் இது வாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இருக்குதுதான். ஆனா இந்த கேட்ஸான்றது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி போட்டது. ஏன்னா இதை தடுக்கிறதுக்காக அமெரிக்கா போட்டது. இப்ப அமெரிக்கா வந்துட்டு இப்ப நான் போய் ரஷ்யாட்ட வந்து S-400 வாங்குறேன், அமெரிக்கா வந்து எங்க போர் தொடுக்க போறதெல்லாம் இல்ல. தே வில் புட் சாங்ஷன். என் கூட ட்ரேட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமா ரொம்ப போறது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் தான். ரஷ்யாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் கிடையாது. அது ஒண்ணு இருக்குல்ல. இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இம்போர்ட் முக்கியமா, எக்ஸ்போர்ட் முக்கியமா? எக்ஸ்போர்ட் தான் முக்கியம். ஆனா இப்ப ஏன் நம்மளுக்கு இம்போர்ட் முக்கியம்? நம்மளால S-400 தயாரிக்க முடியாது, நம்மள்ட்ட அந்த டெக்னாலஜி இல்ல, அதனால இம்போர்ட் பண்றோம். when we become sustainable with our technology, America will be important to us because we are exporting things there, we are making money out of it. உண்மைதானே? ஸோ அதனாலதான். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் பார்த்து தான் செய்வாங்க. ஆனா இப்போதைக்கு they have given exception. and what India is trying, நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டி, ஃபாரின் ரிலேஷன்ஸ் ரெண்டு நீங்க படிச்சுட்டு பாத்தீங்கன்னா, இதனாலதான் இந்தியா என்ன பண்ணா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செல்ஃப் சஸ்டைனபிள் ஆக பாக்குறாங்க. பர்டிகுலர்லி இந்த வெப்பன் செக்டர்ல இண்டிஜினியஸா தயாரிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது நம்ம என்ன பண்ணுதுன்னு சொன்னா பயந்து இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த நாடு குடுக்காட்டி என்ன பண்றது, இவங்க சாங்ஷன்ஸ் போட்டா என்ன பண்றது சொல்லி அந்த பயம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா we should become self sustainable அப்படின்றது தான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத்னு சொல்லி இந்த ஸ்கீம்ல இருக்கலாம். அந்த ஸ்கீம் எக்ஸாக்ட்லி எதுக்குன்னா இந்த காரணத்துக்கு தான். ஐ ஷுட் பிகம் செல்ஃப் சஸ்டைனபிள் ஆன் மை செல்ஃப். எனக்கு வேணும்னா நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், ஆனா இம்போர்ட் பண்ணாதான் என்னால பொழைக்க முடியும்னு எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. தட் அதுல ரெண்டு பேர் நான் சொல்றதுக்குள்ள மெயின்ஸ் ஆன்சரியா, மெயின்ஸ் யூஸ் பண்ணும் இதெல்லாம் சரியா. இது அதுல ரெண்டு பெரிய எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, one is we have already made the deal, we have sealed the deal for selling BrahMos to Philippines, and we are expecting to seal the deal to sell Tejas also. Tejas வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லாம இருந்தது தான் ஒரு காரணம். பட் Tejas Mark II is expected to be really much more good and powerful. அப்படி நடந்துருச்சுன்னா we will be selling for the first time in Indian history, we will be selling weapons rather than buying weapons. We are known to buy, but now we are selling BrahMos, one of the fastest cruise missile in the entire world. We are selling that. இப்போ Philippines போய் சக்சஸ்னா every country will want to buy it actually. இது நிறைய ஃபாரெக்ஸ் ரிசோர்ஸ் கொடுக்கும். இன்னொன்று தேஜஸ் செல் பண்ண நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இஃப் திஸ் கோஸ் ஆக்ட்ஸ் லைக் தட் சக்ஸஸ்ஃபுல்லி, அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் கேரியர் வி ஹேவ் மேட் இட் இண்டிஜினியஸ்லி விக்ராந்த். அண்ட் திஸ் ஒன் ப்ராஜெக்ட் 75A submarines, we have manufactured them successfully, have made them completely indigenously, we have made them. And moreover that is why we are trying to have good deal with Israel always. ஏன்னா அமெரிக்காவை ரஷ்யாவை அடுத்து நம்மளுக்கு வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நாடுனா இஸ்ரேல் தான். ஆல் வெதர் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க இஸ்ரேல. எப்பவுமே இந்தியாவுக்கு பிரச்சனைனா எவ்ரி டைம் தே ஹேவ் கம் அண்ட் ஹெல்ப் இந்தியா. தட் இஸ் வை வி ஆர் ட்ரைங் டு ஹேவ் குட் ரிலேஷன்ஸ் வித் இஸ்ரேல் ஆல்வேஸ். ஏன்னா இஸ்ரேலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிரம்மோஸை வந்துட்டு இன்டர்செப்ட் பண்ணுற மிசைலே ஒன்று கிடையாதுன்னு சொல்லுவோம்ல. தேர் இஸ் ஒன் மிசைல் விச் குட் இன்டர்செப்ட் பிரம்மோஸ். எனிவன்? நான் டெக்னாலஜியில் மிசைல் இருக்குது அவங்கள்ட்ட. Bark 8 3 Bark 8 சேர்ந்துச்சுன்னு சொன்னா ஒரு பிரம்மோஸை தடுக்க முடியும். ஓகே,
2 or 3, I'm not very sure, but Bharak 8 can intercept BrahMos. So they have அதே மாதிரி இன்னொன்று சில வெப்பன்ஸ் எல்லாம் ரியலி இந்த இன்னொன்று இந்த ஆரோவா ஏதோ ஒன்று, I forgot it, no spike or something, I forgot the name. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட, we are buying it. ஸோ அதனால தான் இஸ்ரேல் கூட ஏன் இப்போ இந்தியா ட்ரைங் டு ஹேவ் பெட்டர் ரிலேஷன்ஷிப்னா, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பை பண்ணுறதுல ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா இந்த ரெண்டுல ஏதாவது சின்ன ப்ராப்ளம் ஆனாலும், அது ப்ராப்ளம் ஆகுதோ ஆகலையோ, வி ஷுட் பி டைவர்சிஃபைட், ஒரே கண்ட்ரியில் வாங்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வி ஆர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சினூக் அதெல்லாம் வந்துட்டு அமெரிக்காலேருந்து வாங்குறோம், இந்த சில இந்த பாரக் அதெல்லாம் வந்துட்டு இஸ்ரேல்லேருந்து வாங்குறோம், இந்த S-400 ரஷ்யாலேருந்து வாங்குறோம், வி ஆர் பைங் ஃப்ரம் எவ்ரி ஒன். அதே மாதிரி ஏன் ரஃபேல் வந்து ஃப்ரான்ஸில் வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா ரஷ்யாட்டிருந்து சுக்காய் Su-50, அதே மாதிரி இவங்கள்ட்ட F-16, இந்த இது மூணுமே டீல்ல இருந்துச்சு. ஏன் இது ரெண்டு விட்டுட்டு போய் ரஃபேல் வாங்கினாங்கன்னா, ஒன் இஸ் தட் இஸ் மல்டி காம்பட்டன்ட், அது ஒரு ரீசன். இன்னொரு முக்கிய ரீசன், வி ஷுட் பி டைவர்சிஃபைட் இன் பையிங் திங்ஸ். ஒரு கண்ட்ரியை நம்பி இருக்கக்கூடாதுன்றது தான் இதை பண்ணதும் கூட. ஓகே சரி, டிராகன் ஃப்ரூட் அது ஒன்று மட்டும். ஓகே டிராகன் ஃப்ரூட் கொள்ள பேரில் பார்க்குறாங்களே. ஓகே டிராகன் ஃப்ரூட், இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், அந்த அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் இட் கிவ்ஸ். அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. Why that fruit is so special is because இந்த புக்ல இருக்கா இல்லைன்னு தெரியலையே. It is like medicine for so many diseases actually. இன்சுலினை சுரக்க வைக்கும் அந்த அளவுக்கு. இதுல பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் இந்தியா டயபெட்டிஸ், இன்சுலினை சுரக்க வைக்கல. இட் ஹேஸ் ப்ரோட்டீன் வித் இட், so many good things, and it is native to America and India. Now in India many places they are growing it. குஜராத்தில் ரொம்ப அதிகமாக வளர்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இது இன்னும் இந்தியா ஃபுல்லாக வளர்க்குறதுக்கும் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. அண்ட் இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ், பிட்டாயா, பிட்டாஹாயா, ஸ்ட்ராபெரி பியர், நோபல் விமன், குவீன் ஆஃப் த நைட், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஏன்னா இது ஏன் குவீன் ஆஃப் த நைட்னு சொன்னா, நைட் டைம்ல இட் வில் கீப் இட்ஸ் போர்ஸ் ஓப்பன். பாலினேஷன் நைட் டைம்ல நடக்கும். இதுல பேட்ஸ் இருக்குல்ல, பேட் எல்லாம் வந்துட்டு பாலினேஷன் ஹெல்ப் பண்ணுது. அதனால குவீன் ஆஃப் த நைட்னு இதுக்கு பேர் இருக்குது. ஓகே இல்லை இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இட் க்ரோஸ் வித் வெரி லெஸ் வாட்டர். இட் க்ரோஸ் இன் செமி ஆரிட் ரீஜன்ஸ், கிட்டத்தட்ட பாலைவனத்தில் வளர்ந்துடும். பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு கேக்டை ஃபேமிலி. ஓகே அண்ட் இதுல ஒரு முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பீன்ஸ் எல்லாம் வளரும்ல, குச்சி வைக்கணுமே, கொடியில் வளர்ந்துட்டு போகும்ல, அந்த மாதிரி நீங்க குச்சி சப்போர்ட் வச்சா தான் இது வளரும். அண்ட் இட் நீட்ஸ் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் பிகாஸ் அட் இட்ஸ் ஹார்வெஸ்ட் டைம் மொத்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா பொங்குமா, பூத்து குழுவும் அந்த ஃப்ரூட்ஸ் நிறைய, செடி அப்படியே கீழே விழுந்துரும். ஸோ யூ நீட் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் திஸ். திஸ் இஸ் ஒன் மோர் திங். அண்ட் 20 years லைஃப் ஸ்பேன், ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பட் ஹை ஈல்ட் யூ வில் கெட் ஆஃப்டர் 3 years. ஓகே அண்ட் இட் இஸ் ரியலி குட் ஃபார் த ஃபார்மர்ஸ். இட் கிவ்ஸ் அ வெரி ஹை ப்ராஃபிட். ஏன்னா லெஸ் ஃபெர்டைல் லேண்டில் வளர்ந்துரும், ஃபர்டிலைசர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும், வாட்டர் அவ்வளோ தேவையில்லை. எந்த லேண்டெல்லாம் வந்துட்டு யூஸே இல்லை, இது ஒன்றுக்கு லாய்க்கிலன்னு சொல்லி போட்டு வச்சிருக்க வேஸ்ட் லேண்டில் இதை வளர்த்து இது மூலியமாக ப்ராஃபிட் பார்த்துட முடியும். தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ். அண்ட் ஒன் மோர் திங், இட்ஸ் ஹெர்மா ப்ராடக்ட். தட் இஸ் அனதர் அட்வான்டேஜ் பிகாஸ் பாலினேஷன் ஹேப்பன்ஸ் வெரி ஈஸிலி. ஓகே அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இட் கோயின்சைட்ஸ் வித் த மான்சூன் சீசன் ஆஃப் இந்தியா. அது வளர டைம் பார்த்தீங்கன்னா இந்தியன் மான்சூனுக்கு கோயின்சைட் ஆகிறது. இட் இஸ் அகெயின் சேயிங் தட் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் இந்தியா. ஓகே and Gujarat government, they renamed this fruit called as கமலம் அப்படின்னு பேர் மாத்திட்டாங்க. ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, கமலா ஆரஞ்சு. இவங்க அதே மாதிரி இவங்க கமலா டிராகன் ஃப்ரூட் போட்டுருக்காங்க போல. and Maharashtra is giving subsidies to grow this fruit under this mission for integrated development of horticulture. ஹார்டிகல்ச்சர் கீழே இவங்க ஸ்கீம் இது கொடுக்குறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், திஸ் மிஷன் ஃபார் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இட்ஸ் அண்டர் கிரீன் ரெவல்யூஷன். திஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு நோ. ஓகே அண்ட் சம்வேர் எல்ஸ் ஐ ரெட் அபவுட் திஸ் ஃப்ரூட் வேர் இது என்னன்னா, இதில் வந்து ப்ரோட்டீன் ஹை, இது எந்த இடத்துல இங்கே படிக்கல நினைப்போம். Okay, I read it somewhere else, I think so. It is high in protein, it is high in vitamin, it helps in insulin production. So many good things are there in this fruit. But at the same time, if it is going to be, இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த ஃப்ரூட். இங்கெல்லாம் நம்ம லோக்கலில் பார்த்தோம்னா, ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்மி, we are importing it. Actually we are doing this project to stop import and try to export it because இந்தியாவில்
சொல்லவே வேண்டாம், நிறைய செமி ஆரிட் லேண்ட் இருக்கு. இந்த தமிழ்நாடு செமி ஆரிட் லேண்ட், என்டையர் சென்ட்ரல் இந்தியா செமி ஆரிட், மகாராஷ்டிராவோட அந்த விதர்பா ரீஜன் செமி ஆரிட் ரீஜன், குஜராத் செமி ஆரிட் ரீஜன், such a lot of semi arid region we have. So this could become a very good profit making farming. Okay, thank you, we'll see you in the next class. Sorry for taking you late.